நீங்கள் அவ்வளவு புத்திசாலி கிடையாது, நீங்கள் இப்படி தான் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் உண்மையாக யோசிக்கிறதே கிடையாது, நீங்கள் நான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி எடுக்கிற முடிவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க முடிவை கூட நீங்கள் உண்மையாக யோசித்து எடுக்கிறதே கிடையாது, உங்களுக்கு விழிப்புணர்வு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது, சொல்லப்போனால் உங்களுக்கு யோசிக்கவே தெரியாது, நீங்கள் அவ்வளவு புத்திசாலி இல்லை. இப்படி ஒரு புக் நம்மள்கிட்ட சொன்னால் அதை நம்ம ஏற்றுப்போமா? ஆனால் இது கிட்டத்தட்ட உண்மை தான். நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னு நினச்சி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு பின்னாடி நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் நம்மளோட மூளையை ஏமாற்ற முடியும் அப்படின்றத சொல்லி தந்திருக்க ஒரு புத்தகம் தான் யூ ஆர் நாட் ஸோ ஸ்மார்ட். நீங்கள் அவ்வளோ புத்திசாலி கிடையாது, உங்களை சுலபமாக ஏமாற்றிட முடியும், அதற்கான டெக்னிக் இது தான் அப்படின்னு சொல்லித்தருது. நம்ம மூளையை பற்றி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புக். நம்ம மூளையில் என்னெல்லாம் நடக்குது, நம்மளை எப்படி சுலபமாக ஏமாற்ற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்க ஒரு புக். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூ ஆர் நாட் ஸோ ஸ்மார்ட் இந்த புத்தகத்தோட ஒரு கோர் என்னென்னா, உங்களோட மூளை பல நேரத்தில் உங்களை ஏமாத்துது அப்படின்றது தான். இப்படி மூளை நிறைய இல்யூஷனை க்ரியேட் பண்ணுறதுனால தான் நிறைய இன்எஃபெக்டிவ் சாய்ஸஸை நம்ம எடுக்கிறோம். ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் PDF பார்த்து கற்றுக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது ஒரு இன்எஃபெக்டிவ் சாய்ஸ் தான். ஆங்கிலம் ஒரு சாதாரண மொழி தான், அதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் சரியான முறையில் கற்றுக்கிறதுக்கு இதை பாருங்கள். ரைட்டிங் இங்கிலீஷ் ஓகே ஃபார் மீ, but when speaking it in office only, I am struggling a lot. My written English is good, but I struggle to speak English in the office. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டன்ட் கரெக்ஷன். இதில் அன்லிமிட்டட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்ன்றது இருக்குது. ரொம்ப முக்கியமாக உங்களோட கரியருக்கு முக்கியமான ஒரு ஜாப் இன்டர்வியூவில் பேசுகிறது, மேனேஜர்கிட்ட பேசுகிறது, கிளைண்ட் கிட்ட பேசுகிறதுன்ற மாதிரியான இன்டராக்டிவ் கான்வர்சேஷன் ஆக்டிவிட்டீஸ் மூலமாக பேசியே உங்களோட கான்ஃபிடென்ட்டை உங்களால் பில்ட் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆஃப்லைனில் ஒரு கிளாஸில் போய் நான் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு முடிவு பண்ணுறப்போ அங்கே முன்பின் தெரியாத நபர்களுக்கு முன்னாடி பேசினா அவங்க என்ன நினைப்பாங்கன்ற எண்ணத்தில் நிறைய பேர் ஒழுங்காக பேசி கற்றுக்கிறது கிடையாது. ஆனால் சூப்பர் நோவாவில் ப்ரைவேட்டாக உங்களால் பேசி பயிற்சி பண்ண முடியும். அது கூடவே சேர்த்து உங்களை அக்கௌண்டபுளாக வச்சுக்கிறதுக்கான ஒரு ஹேபிட் மென்டாரும் உங்களுக்கு கிடைப்பாங்க. இவ்வளவு டெடிகேட்டடான கோர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூடியூப்லையும் வாட்ஸ்அப்லையும் கிடைக்காது. இப்போ மார்ச் ஏப்ரல் அப்ரைசல் மந்த் வேறு வருது. உங்கள் திறமைக்கான அங்கீகாரத்தை ஆங்கிலம் பேச முடியலன்ற ஒரே காரணத்துக்காக விட்டுடாதீங்க. கீழே இருக்கிற லிங்க் மூலமாக சூப்பர் நோவாவில் 75% டிஸ்கவுண்ட்டோட ஜாயின் பண்ணுங்கள். ஆங்கிலத்தை ஸ்மார்ட்டாக, எஃபெக்டிவாக, ப்ரொஃபஷனலாக கற்றுக்கோங்க. நீங்கள் இப்போது ஒரு ரூம்குள்ளே வந்து உட்காந்துடுறீங்க. ரூம்குள்ளே உட்கார்ந்த உடனே உங்களை நான் யோசிக்க சொல்கிறேன். என்ன வேணால் நீங்கள் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நீங்கள் ஏதேதோ யோசிக்கலாம். இப்போது அந்த விஷயங்களை யோசித்தது நீங்கள் தானா? என்ன யோசிக்கணும் அப்படின்ற முடிவை நீங்கள் தான் தேர்ந்தெடுத்தீங்களா? இப்போ நீங்கள் பண்ண அனைத்து சிந்தனையும் உங்களோட கட்டுப்பாட்டிலேருந்து தான் வெளியே வந்துச்சா? அதுதான் கிடையவே கிடையாது. எப்போ ஒரு அறைக்குள்ளே நீங்கள் வரீங்களோ உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மூளை பல விஷயத்தை கவனிக்க ஆரம்பிக்கும். அந்த அறையில் எந்த கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, அந்த அறையில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது, அங்கே டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, அங்கே என்ன மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது, அங்கே சுற்றி எப்படிப்பட்ட நறுமணம் இருக்குது, இது எல்லாத்தையும் உங்கள் மூளை கவனிச்சிடும். நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்களோ இல்லையோ உங்கள் மூளை அதை நோட் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ ஏதோ ஒரு விஷயத்தை உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மூளை நோட் பண்ணுதோ அப்போது அதுக்கப்புறம் வரக்கூடிய சிந்தனையில் அதோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருக்க தான் செய்யும். நீங்கள் நான் இதை யோசிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்த தான் நினைப்பீங்க. ஆனால் அந்த முடிவையே நீங்கள் கவனிக்காத ஒரு பக்கம் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். உங்கள் மூளையில் உங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஒரு பக்கம் தான் இதை பற்றி இப்போ நீ யோசிய அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அந்த அறை ரொம்ப பிரைட்டாக இருக்குது, அது பார்க்குறதுக்கே ஒரு நல்ல குட் வைப்பில் இருக்குன்னா நீங்கள் ஏதாவது பாசிட்டிவாக யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அறை கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அங்கங்கே ரொம்ப நிறைய குப்பைகள் இருக்குது அப்படின்னா அங்கே நீங்கள் ஏதாவது ஒரு ஹாரரான சிந்தனையை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க நான் தான் இப்போ இதை யோசித்தேன் அப்படின்னு. ஆனால் உண்மையாக உங்கள் மூளை உங்களுக்கே தெரியாமல் இதை நீ இப்போ யோசியேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இதை தான் நம்ம ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமிங்னா என்ன? நம்ம மூளையில் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத சில பகுதி இருக்குது. நம்மளோட கான்ஷியஸ்னஸுக்கு, நம்மளோட விழிப்புணர்வுக்கு உள்ளே இல்லாத சில பகுதி அப்படின்றது இருக்குது. அதுவும் தொடர்ந்து இந்த உலகத்தை பார்த்துக்கிட்டே இருக்குது. எப்போ ஏதாவது ஒரு நபர் ஒரு வார்த்தை மூலமாகவோ இல்லை ஏதாவது ஒரு படம் மூலமாகவோ நறுமணம் மூலமாகவோ நம்மளோட ஏதாவது ஒரு சென்ஸ் மூலமாக அதை போய் தொடுறாரோ அப்போது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நம்மளை யோசிக்க வைக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பகுதி என்னென்னா, அவர் நம்மளை அப்படி யோசிக்க வச்சுருப்பாரு, ஆனால் நம்மளை தானே யோசிக்கிறோம் அப்படின்னு நம்புவோம். இப்படி தான் உங்களை ரொம்ப சுலபமாக ஏமாற்றவும் முடியும். இதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக பண்ணுறாங்க.
எல்டர்லி வாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூயார்க் யூனிவர்சிட்டியில் பண்ணப்பட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். அங்கே நிறைய பேரை கூப்பிடுறாங்க. அதை 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறாங்க. ஒரு குரூப் கிட்ட சில வார்த்தைகளை சொல்கிறாங்க, சில விளையாட்டுகளை கொடுக்குறாங்க. அந்த விளையாட்டு வார்த்தை சம்பந்தப்பட்ட விளையாட்டுன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குன்னா, வயது முதிர்ந்த, ரொம்ப டயர்டாக இருக்கக்கூடிய மனிதர், இல்லை ரொம்ப வயதாகி கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நபர் அப்படின்னு வயது மூப்பு பற்றின ஒரு வார்த்தையாகவே அங்கே இருக்குது. இன்னொரு குரூப்புக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா, ரொம்ப இளமையாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு பையன், விளையாட்டு அப்படின்னு இந்த சின்ன வயது பசங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவே, அவங்கள சார்ந்த வார்த்தையாகவே இருக்குது. 2 குரூப்லேயும் இப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அப்படின்னு கிடையாது. 2த்துலேயுமே இளமையானவங்க இருக்காங்க, வயதானவங்களும் இருக்காங்க. இப்போ 2 பேருக்கும் இந்த வார்த்தையை வச்சு விளையாட விட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியாது இது சார்ந்த வார்த்தை மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு அப்படின்லாம். அவங்க நம்ம ஏதோ ஒன்று விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி விளையாடிட்டு அதுக்கப்புறம் அந்த விளையாட்டும் முடிஞ்சிடுது. இப்போ 2 குரூப்பையும் அவங்க கவனிக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், அதாவது இந்த கேட் வரைக்கும் அவங்க நடந்து போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத நோட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ளே வரப்போ அவங்க எவ்வளவு நேரத்துக்கு நடந்து வந்தாங்க அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ என்ன தெரிய வருது அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ஓல்டேஜ், வயதான அப்படின்ற வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ, அதை வச்சு விளையாண்டாங்களோ, அவங்க எல்லாரும் ரொம்ப ஸ்லோவாக நடந்து அந்த கேட்டுக்கு போனாங்களாம். வரும்போது எவ்வளவு நேரத்தில் நடந்து வந்தாங்களோ அதை விட ரொம்ப ஸ்லோவாக தான் நடந்து போனாங்களாம். யாரெல்லாம் இந்த யங் ஏஜ், ஒரு டீனேஜ் அப்படின்றத சார்ந்த வார்த்தையை மட்டுமே பார்த்து விளையாடிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் ரொம்ப வேகமாக இப்போ நடந்து போனாங்களாம். இது எல்லாருக்கும் பொருந்தி போணுச்சான். சரி, அடுத்த நாள் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வேறு மாதிரி பண்ணி பார்ப்போம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஒரு குரூப்புக்கு எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்குறாங்கன்னா, ரொம்ப அடக்கத்தோடு இருக்கக்கூடிய, அன்போடு இருக்கக்கூடிய, அனுசரித்து போகக்கூடிய வார்த்தையாக கொடுக்குறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு கோவப்படக்கூடிய, இல்லை ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கக்கூடிய, அடுத்தவங்களை பொறுத்துக்காத, எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப கஷ்டப்படக்கூடிய அப்படிப்பட்ட வார்த்தையாகவே கொடுக்குறாங்க. இந்த 2 குரூப்புக்கும் இப்போ அடுத்த வேறு விதமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. படியில் 2 பேரும் இறங்கி போய் தான் ஆகணும். படியில் இறங்கி போகிறாங்க. அப்போ அந்த படியை மறைச்சிக்கிட்டு நிறைய பேர் நின்று பேசுகிற மாதிரியான ஒரு ட்ராமாவை பண்ணுறாங்க. முதல் குரூப் யாரெல்லாம் அன்பு சார்ந்த, அனுசரித்து போகக்கூடிய வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ அவங்களாம் அந்த படியில் இறங்கி போகிறப்போ அவங்க பேசுகிறது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்களாம். சில பேர் ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட அவங்க பேசிகிட்டு இருக்கட்டும் நின்றுட்டு இருக்காங்களாம். சில பேர் கொஞ்சம் நவுந்துக்கிறீங்களா, சாரி நான் கொஞ்சம் கீழே இறங்கி போகணும் அப்படின்னு பணிவாக பேசுகிறாங்களாம். ஆனால் யாரெல்லாம் இந்த கோவம், அனுசரித்து போகாத, ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கக்கூடிய வார்த்தையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களோ அவங்களாம் அங்கே ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டாங்களாம். படியில் நின்று பேசக்கூடாதுன்ற அறிவு கிடையாது அவங்களுக்குலாம் அப்படின்லாம் திட்ட ஆரம்பித்தாங்களாம். கெட்ட வார்த்தை போட்டு கூட பேசிட்டாங்களாம். இப்போ இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, நம்ம என்ன அவங்களுக்கு கொடுத்தோம்? சில வார்த்தை தான். அந்த வார்த்தை அவங்களுக்கே தெரியாமல் அடுத்தவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற முடிவை அவங்கள எடுக்க வச்சிருக்கு. ஏன் இப்படி நடக்குது? நம்ம மூளை ஒரு கால்குலேட்டர் மாதிரி கிடையாது, ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது. கடைக்கு போங்க, ஒரு கால்குலேட்டரை வாங்குங்க, அதில் 1+1 அப்படின்னு போடுங்க, 2ன்னு உடனே காட்டிடும். 10 வருஷம் கழித்து போட்டு பார்த்தாலும் அதே 2 தான் காட்டும். ஆனால் ஒரு பிறந்த குழந்தைகிட்ட போய் 1+1னா என்னன்னு கேட்டு பாருங்க, அது சிரிக்கும் இல்லைன்னா அழும். ஆனால் 10 வருஷம் கழித்து கேட்டு பாருங்க, அது 2ன்னு சரியான பதிலை சொல்லும். அப்போ கால்குலேட்டருக்குள்ளே தான் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றது இருக்குது. ஆனால் மனிதனோட மூளை அப்படி கிடையாது. ஆரம்பத்தில் 1னா என்னன்னு அதுக்கு தெரியாது, +னா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் தொடர்ந்து இந்த உலகத்தை கவனிக்கிறது மூலமாக நிறைய விஷயத்தை சேகரிக்கும். அது ஞாபகமாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், சில சமயம் அது ஒரு ஹேபிட்டாக இருக்கட்டும், ஒரு பிஹேவியராக இருக்கட்டும், இப்படி பல விஷயத்தை சேகரிக்கும். இப்படி சேகரிக்கக்கூடியது தான் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. மூளையில் இப்படி பல நோட்ஸ் அப்படின்றது சேகரிக்கப்பட்டு இருக்கும். எப்போ ஏதோ ஒரு நபர் அதற்கப்புறம் 1+1 அப்படின்னு சொல்கிறாரோ உடனடியாக மூளை இதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட எப்படிப்பட்ட நோட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத அது செக் பண்ணி பார்க்கும். அப்போ 1+1 அப்படின்னு சொன்னால் 2த்தையும் ஆட் பண்ணி 2ன்னு நான் சொல்லணும் அப்படின்றத அது புரிஞ்சுக்கும். இங்கே பிரச்சனை என்னென்னா, எப்போ நான் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்கிறனோ, எப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட காட்டுறனோ, அதை நீங்கள் கவனித்தாலும் கவனிக்கலைனாலும் உங்களோட மூளையில் மற்ற பகுதி கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்போது நீங்கள் அதை பற்றி யோசித்தாலும் யோசிக்கலைனாலும் உங்கள் மூளையில் இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் பார்ட் அதை கவனித்து அதுக்கான நோடை போய் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். எப்போ இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை காட்டுறனோ, அதாவது வயது முதிர்ந்தன்ற ஒரு விஷயத்தை காட்டுறனோ, அதை நீங்கள் கவனிக்காமல் போகலாம், இல்லை வேறு வகையில் அதை நீங்கள் கவனிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த வயதான அப்படின்ற வார்த்தை உங்கள் மூளையில் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பல நோட்ஸை ஆக்டிவேட் பண்ணி ஆக்டிவாக வச்சுருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஆக்டிவாக இருக்கக்கூடிய நோட்ஸ் தான் முதல்ல உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத சொல்லும். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நான் தான் என்ன செய்யணும்னு யோசித்தேன், அந்த நேரத்தில் என் மூடு அப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. யோசிச்சு பாருங்கள், எத்தனை தடவை நீங்கள் ஏதாவது ஒரு செயலை செஞ்சுருப்பீங்க, இப்படி நான் செய்யணும் அப்படின்னு நினச்சதே கிடையாது, ஆனால் என்னோடய மூடு அப்போ சரியில்லை, என்னோடய மென்டல் ஸ்டேட் அப்போ சரியாக இல்லாமல் போயிடுச்சு, அதனால தான் நான் இப்படி செஞ்சுட்டேன், இப்போ கொடுத்தா
வேறு மாதிரி செய்வேன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்க? இல்லை எத்தனை தடவை ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலான்னு உட்காந்து யோசிச்சிருப்பீங்க. நம்மள்ட்ட ஒரு ஐடியா வந்திருக்கும், செம்மையாக இருக்குது, இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு தோணும். ஆனால் ஒரு 2 நாள் கழித்து அதையே யோசிச்சு பார்த்தா அது அவ்வளவு நல்ல ஐடியாலாம் இல்லையே, அவ்வளவு சுவாரஸ்யமாலாம் இல்லையே, அதையே நம்ம அவ்வளோ ஓவர் ஹைப் பண்ணோம் 2 நாளுக்கு முன்னாடி அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் எப்போ அதை ரொம்ப ஓவராக ஹைப் பண்ணீங்களோ அப்போ இருந்த ப்ரைமிங் ரெஃபரன்ஸுன்றது வேறு, இப்போ இருக்கிற ரெஃபரன்ஸ் அப்படின்றது வேறு. யோசிச்சு பாருங்களேன். இப்படி நான் யோசிக்கிற விஷயமா இருக்கட்டும், எடுக்கக்கூடிய முடிவாக இருக்கட்டும், செய்யக்கூடிய செயலாக இருக்கட்டும், இது எல்லாமே முழுமையாக என்னோட கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உண்மையாக நம்ம புத்திசாலின்னு நம்புறது உண்மையாக பொய்யா? நம்மளாம் அவ்வளவு புத்திசாலி கிடையாது தானே, நம்ம உண்மையாக யோசிக்கிறதே கிடையாது தானே. இதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? சில விஷயத்தை நம்ம செஞ்சாகணும். முதல்ல இப்படி ப்ரைமிங்னு ஒன்று இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். 2வது, இதை நம்மளோட அட்வான்டேஜுக்கு நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்படி எந்த மாதிரி என்வரான்மெண்ட்டில் நான் இருக்கணும், அப்படி தான் நான் சிந்திப்பேன்றது நமக்கு தெரிஞ்சால் என்னை சுற்றி நான் எப்படி சிந்திக்கணுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கிக்க முடியும். புத்தகம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா என்னை போகிற வர இடத்துலலாம் புத்தகம் இருந்தால் கண்டிப்பாக நான் படிச்சிடுவேன்ல. இல்லை நான் ஃபிட் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா போகிற வேறு இடத்துலலாம் அது சார்ந்த பொருட்களும் அது சார்ந்த ஒரு இமேஜும் இருந்தால் நான் பண்ண ஆரம்பிச்சிருவேன்ல. அப்படி உங்களோட சூழலை இதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. உங்களை நீங்களே ப்ரைம் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே நல்ல வழியில் ஏமாற்றிக்கோங்க. உங்களோட எமோஷ்னல் ஸ்டேட்ஸை கொஞ்சம் சந்தேகப்படுங்க. இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இப்போ ரொம்ப சோகமாக இருக்கேன், ஒருவேளை உண்மையாகவே நான் அப்படி இல்லையோ, ஏதாவது ஒரு ப்ரைமிங் காரணமாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுங்க. பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு விஷயம் சூப்பர் அப்படின்னு தோணும், ஆனால் ஒரு 2-3 நாள் கழித்து யோசிச்சு பார்த்தா அது சரியான முடிவே இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் பெரிய முடிவுக்கு எப்போவுமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. வேறு சூழலில் வேறு இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்கள். அப்போ எது சரின்னு தோறுதோ எல்லா சூழல்லையும் அந்த முடிவாக எடுங்க. உங்கள்கிட்ட யாராவது ஒரு நபர் ரூடாக நடந்துக்கிறாங்க, உங்களை அவமதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்படிப்பட்ட ப்ரைமிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் அன்போடு இருங்க. உங்களை பற்றி உங்களுக்கு முதல்ல தெரியுமா? நீங்கள் யார், நீங்கள் ஏன் இந்த செயலை செய்கிறீங்க அப்படின்றதுக்கான கதையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஏன் அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, அந்த பையனை பிடிச்சிருக்கு, நீங்கள் ஏன் காதலிக்கிறீங்க, இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, உங்களோட கணவன்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, உங்களோட மனைவிக்கிட்ட என்ன பிடிச்சிருக்கு, என்ன பிடிக்கல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இப்போ செய்யக்கூடிய வேலை அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அது உங்களுக்கு தெரியுமா? ஒருவேளை பிடிச்சிருந்தா இது என்னோடய பேஷன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா அப்படி நீங்கள் சொல்கிறது உண்மையா? நம்ம வாழ்க்கையில் நம்மளை பற்றி நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குமா பிடிக்காதா, அது ஏன் பிடிக்கும் ஏன் பிடிக்காது, ஒரு நபர் என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர், இப்படி நிறைய கதைகள் சொல்கிறோம்ல, என்னோட ஃப்ளாஷ்பேக் அப்படின்லாம், அதெல்லாம் உண்மையா? ஒரு சின்ன ஸ்பாய்லர், அது எதுவுமே உண்மை கிடையாது. அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து கதைகளும் பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். கிட்டத்தட்ட 90% அது பொய்யா தான் இருக்கும். இப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு நான் சொல்லலை, இல்லைனா நீங்கள் முட்டாள் அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு பகுதி மூளையில் இருக்குது. அதை நம்ம கான்ஷியஸ் பிரெயின் அப்படின்னு எடுத்துப்போம். அந்த கான்ஷியஸ் பிரெயினுக்கு நிறைய டேட்டா அப்படின்றது கிடையவே கிடையாது. நான் இந்த நபரை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இவர் எனக்கு ஏன் பிடிக்கும் தெரியுமா அப்படின்னு ஒரு கதை சொல்கிறேன்னா, அதை என்னோட கான்ஷியஸ் பிரெயின்லேருந்து தான் சொல்லுவேன். ஆனால் அந்த நபரை பற்றின பல தகவல்கள் என்னோட கான்ஷியஸ் பிரெயின்லேயே இருக்காது. அது என்னோட சப்கான்ஷியஸ் பிரெயினில், என் மூளையில் என்னால் தொடர்பு கொள்ள முடியாத பகுதியில் தான் பல நேரத்தில் இருக்கும். அப்படி நான் அதை தொடர்பே கொள்ளலைன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய கதையெல்லாம் என்ன? அது எல்லாமே கட்டுக்கதைகள். இதை தான் கன்ஃபேபுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோவில் உங்களை ரொம்ப அதிர வைக்க போகிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய அனைத்து விஷயமும், நீங்கள் பேசக்கூடிய அனைத்து விஷயமும், இது உண்மை அப்படின்னு ஆழமாக நம்பக்கூடிய அனைத்து விஷயமும் பொய்யா இருப்பதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, நீங்கள் பொய் சொல்லலை. எப்போ உண்மை என்னன்னு எனக்கு தெரிஞ்சு அதை மாற்றி சொல்கிறனோ அப்போ தான் அது பொய்யாகும். உண்மை என்னன்னே எனக்கு தெரியாமல் நான் ஆழமாக நம்பிக்கிட்டு இருக்கேன்னா அங்கே நான் பொய் சொல்லலை, நான் உண்மைன்னு நினைக்கிறது தவறு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி பார்ப்போம். ஸ்பிளிட் பிரெயின் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது. அது என்னென்னா, மூளையில் பொதுவாக இந்த சீச்சர் வந்தவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு சைடில் இந்த மாதிரி மூளையில் பக்கவாதம் ஏதாவது வரும், இல்லை மூளையில் ஏதாவது ஒரு சேதம் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். அப்போது ஒரு பக்க மூளையிலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அது பரவிடக்கூடாதுன்றதுக்காக 2 மூளைக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை துண்டிப்பாங்க. 2 மூளைனா என்ன உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா, ஒன்று லெஃப்ட் பிரெயின், இன்னொன்று ரைட் பிரெயின். நம்மளோட லெஃப்ட் பிரெயின் சில விஷயங்களை செய்யும், ரைட் பிரெயின் இன்னும் சில விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கும். இப்படி ரொம்ப முக்கியமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, நான் பேசக்கூடிய அனைத்தும் என்னோட லெஃப்ட் பிரெயின்லேருந்து தான் வெளியே வருது. இந்த மொழி, இந்த லாங்குவேஜ் அப்படின்றது என்னோட லெஃப்ட் பிரெயின் சார்ந்த ஒரு விஷயந்தான். அது ரைட் பிரெயினுக்கு சம்பந்தமே கிடையாது.
அதே மாதிரி என்னோட லெஃப்ட் பிரெயின் என்னோட ரைட் பார்ட் ஆஃப் த பாடியை கண்ட்ரோல் பண்ணும். என்னோட ரைட் சைடு கண்ணாக இருக்கட்டும், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது என்னோட லெஃப்ட் பிரெயின். என்னோட லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது ரைட் பிரெயின். இப்போ இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ என்னோட லெஃப்ட் ஐ, அதாவது ரைட் பிரெயின் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சுதுன்னா அதை உடனடியாக புரிஞ்சுக்க போகிறது என்னோட வலது பக்க மூளை தான். என்னோட ரைட் ஐயை நான் மூடிக்கிட்டேன், லெஃப்ட் ஐயால் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். உடனடியாக அதை புரிஞ்சுக்க போகிறது ரைட் பிரெயின். ஆனால் என் மூளையில் ஒரு பாலம் இருக்கிறதுனால ரைட் பிரெயின் அதை புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக லெஃப்ட் பிரெயினுக்கும் சொல்லிடும். அதனால தான் இந்த ரைட் ஐயை மூடிக்கிட்டு லெஃப்ட் ஐயில் பார்த்து அது என்னன்னு என்னால் பேச முடியுது. பார்த்தது ரைட் பிரெயின், பேசுறது லெஃப்ட் பிரெயின். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற தொடர்பை நம்ம துண்டிச்சிட்டோம் சில நபர்களுக்கு. ஏன்னா மூளையில் ஏதோ ஒரு சேதம் ஏற்படுது, ஏதோ ஒரு சின்ன நோய் வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுக்கு ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினும் பேசிக்கிறதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 2 மூளை இருக்கு, ரெண்டும் வேற வேற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் அனைவரையும் கூப்பிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாங்க. அவங்களோட ரைட் பிரெயினுக்கு மட்டும் ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு பேப்பர்ல வாக் அப்படின்னு எழுதுறாங்க, நடந்து போ அப்படின்னு எழுதுறாங்க. அதை அவங்களோட ரைட் பிரெயினுக்கு மட்டும் காட்டுறாங்க. லெஃப்ட் ஐ மூலமா ரைட் பிரெயினுக்கு மட்டும் காட்டிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்த உடனே அந்த பேஷண்ட்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நடந்து போன்னு சொல்கிறாங்களே, நடந்து போவோம் அப்படின்னு எந்திரிச்சு நடக்க போகிறாங்க. இப்படி நடக்க ஆரம்பித்த உடனே, இப்படி எந்திரிச்ச உடனே சீட்டிலேருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணக்கூடிய சயின்டிஸ்ட் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள் எந்திரிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பதிலை யார் சொல்லணும்? பதிலை லெஃப்ட் பிரெயின் தான் சொல்லணும். அதுக்கு தான் லாங்குவேஜ்னா என்னன்னு தெரியும், மொழினா என்னன்னு தெரியும். ஆனால் அது ஏன் நடக்குது அப்படின்றது அதுக்கு தெரியாது. ஏன்னா அது எதையுமே பார்க்கல. நடந்து போன்னு எழுதுனதை ரைட் பிரெயின் பார்த்துச்சு, அது லெஃப்ட் பிரெயினுக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்போ லெஃப்ட் பிரெயின் என்ன சொல்லணும்? ஓ, நான் எந்திரிச்சிட்டேனா, ஏன் எந்திரிச்சேன்னு தெரியலையே அப்படின்னு தான் வார்த்தை வெளியே வரணும். ஆனால் வார்த்தை என்ன வெளியே வந்துச்சு தெரியுமா? அங்கே ஒரு கோக்கு இருக்குல்ல, அதை நான் போய் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு டாய்லெட் போகணும் போல் இருக்குது. உட்காந்துக்கிட்டே இருந்ததுனால மூட்டு வலி வர மாதிரி இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நான் எந்திரிச்சேங்க அப்படின்னு ஏதாவது ஒரு பதிலை சொன்னிச்சான். அது எனக்கு தெரியல, நான் ஏன் எந்திரிச்சேன்னே எனக்கு தெரியலன்னு சொல்லவே இல்லையா. சரியான பதிலையும் சொல்லலை, ஏதாவது ஒரு கதையே சொன்னிச்சு. மூட்டு கொஞ்சம் வலிச்சுது, கால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னதான். அதுக்கப்புறம் நீ இல்லை, நீ நடந்து போன ஒரு விஷயத்தை தான் பார்த்த அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்ற பதிலை மட்டும்தான் அது சொன்னிச்சான். இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம மூளை எப்பவுமே அதுக்கு எல்லா டேட்டாவும் கிடைக்காத நேரத்துலையும் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்பி ஏதாவது ஒரு கதையை சொல்லும். எப்படி இங்கே லெஃப்ட் பிரெயின் சொன்னதோ அதே மாதிரி நம்மளோட ஒட்டுமொத்த மூளையும் சில விஷயத்தை சொல்லும். லெஃப்ட் பிரெயினுக்கு சில டேட்டா இல்லை, நடந்து போன்னு பார்த்த அந்த எழுத்தை அது பார்க்கவே இல்லை, அதனால அதுக்கு அந்த டேட்டா இல்லை, இருந்தாலும் ஏதோ ஒரு கதையை சொன்னிச்சு. அதே மாதிரி தான் நம்மளோட ஒட்டுமொத்த மூளையும் செயல்படும். சில நேரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மூளையில் பதிவு பண்ணியிருப்போம், அது நம்மளோட கான்ஷியஸ் பார்ட்டுக்கு வந்திருக்காது. ஆனால் நம்ம ஏதாவது ஒரு செயலை செய்வோம், ஏதாவது ஒரு கதையை சொல்லுவோம், இதனால தான் அது, அதனால தான் இதுன்னு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது அது உண்மைன்னு நம்புவோம். அப்படி தான் மூளை வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஏன் மூளை இப்படி நடந்துக்குது? ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, இங்கே என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையை விட இது இதனால தான் நடக்குது அப்படின்னு கான்ஃபிடெண்ட்டாக சொல்லக்கூடிய மூளை ஒரு விஷயத்தை சாதிக்கும். அது என்ன தெரியுமா? என்ன செயல்பட வைக்கும். அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, ஏன் சத்தம் கேட்குதுன்னு எனக்கு தெரிலங்க, சத்தம் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னேன்னா நான் சும்மா உட்காந்துருப்பேன். அங்கே பாம்பு இருக்குமோ, அங்கே புலி இருக்கும், நான் பார்த்தேன் அப்படின்னு என் மூளை எனக்கு சொன்னதுன்னா நான் உடனடியாக எந்திரிச்சு நடக்க ஆரம்பிப்பேன். எப்போ செயல்படுறனோ அப்போ உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால தான் மூளை அப்படிப்பட்ட பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சுது. 2 சின்ன உதாரணத்தை சொல்கிறேன், அது உங்களை ரொம்ப வியக்க வைக்கும். ஆண்டன் பபின்ஸ்கி சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா, முற்றிலும் கண் பார்வை அற்றவங்க எனக்கு கண்ணு தெரியுது அப்படின்னு ஆழமாக நம்பிக்கிட்டு இருப்பாங்களாம். அவங்களுக்கு கண்ணே தெரியாது, அவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்க முடியாது, முழுமையாக கண் பார்வைன்றது அவங்களுக்கு போயிருக்கும். ஆனால் அவங்களோட மூளை அவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, எல்லாம் உனக்கு தெரியுதுல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அவங்கள நீங்கள் கன்வின்ஸ் பண்ணவே முடியாது உனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு. நடந்து போய் செவுத்தில் முட்டிப்பாங்க. ஆனால் ஏன் செவுத்தில் முட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்டால் உங்கள் மேலே கோவப்படுவாங்க, ஏன் ரூமில் நீ லைட் போடல அப்படின்னு. ஆனால் ரூமில் லைட் நல்லா பிரகாசமாக டியூப் லைட் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், அவங்களுக்கு கண்ணு தெரியல அப்படின்றத அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அனசோக்னோசியா அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது.
அது என்னென்னா மூளையில் பக்கவாதம் வந்துடும். அதற்கப்புறம் சில உறுப்புகளை அவங்களால செயல்பட வைக்கவே முடியாது. மூளையில் ஒரு சீசர் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன், கையை அசைக்கவே முடியாது. இப்போ டாக்டர் சொல்கிறாங்க உங்களால் கையை அசைக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட் இல்லை என்னால் கையை அசைக்க முடியும் அப்படின்னு நம்புவாங்க. எங்கே கையை மேலே தூக்குங்க அப்படின்னு சொன்னால் தூக்கிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க கை அதே பொசிஷனில் தான் இருக்கும். என் கை மேலே தான் வந்திருக்கு, நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு டாக்டர்கிட்ட சண்டைக்கு போவாங்க. இல்லைங்க உங்கள் கை கீழே தான் இருக்குன்னு சொன்னால் என்ன நீ ஏமாற்ற பார்க்குற, நீங்கள் எல்லாரும் எனக்கு எதிராக சதி பண்ணுறீங்க, என் கை இப்போ மேலே தூக்கி தான் இருக்குது அப்படின்னு ஆழமாக நம்புவாங்க. இப்படி தான் மூளை செயல்படும். சில சமயத்தில் நீங்கள் பார்க்காத விஷயத்தை பார்த்ததா சொல்லும், நடக்காத விஷயத்தை நடந்ததாக சொல்லும். நீங்கள் உண்மை நம்பக்கூடிய விஷயத்தை அது உங்களுக்கு சும்மா சொல்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இப்போ சொல்லுங்கள், ஒரு நபரை நீங்கள் ஏன் நேசிக்கிறீங்க, அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்கள் கணவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன, பிடிக்காத விஷயந்தான் என்ன? இதுக்கெலாம் நீங்கள் ரொம்ப வித்தியாசமான கதை சொல்லலாம். எனக்கு அவரை ஏன் தெரியுமா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உண்மையானவர், ரொம்ப நேர்மையானவர், அவரோட சிந்தனை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொமான்டிக் நாவலில் படித்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உண்மை அவர் மட்டும்தாங்க எனக்கு கிடைச்சாரு அப்படின்றதா இருக்கலாம். இல்லைனா அவர் தான் உங்கள் பக்கத்து வீட்டில் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவரை தான் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை அவரை அதிகமாக பார்க்க முடியாமல் நீங்கள் ஏங்கினதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை எதுவுமே இல்லாமல் சும்மா நேரத்தில் அதுவாக நடந்த வாய்ப்பு கூட இருக்குது. ஆனால் எது உண்மைன்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் சொன்னதில் எது வேணால் நடந்திருக்கலாம், அதுதான் உண்மையானு உங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்கள் மூளை உங்கள்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். எனக்கு வேலை பிடிச்சிருக்குங்க, நான் ரொம்ப பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுவேன், இதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியம் நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த யூடியூப்பில் இப்படி எஜுகேட் பண்ணுறது தான் என்னோட லட்சியம், நான் இப்படிலாம் மாற்றணும் அப்படின்லாம் என்ன வேணால் நான் சொல்லலாம். நான் சொல்கிறது உண்மையானு எனக்கே தெரியாது. என்னோட மூளை எப்போவுமே இப்படிப்பட்ட கதைகள் சொல்கிறதுக்கு ரொம்ப பழக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஏன்டா எப்போவுமே கோவப்படுற அப்படின்னு கேட்டால், நான் சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்ந்தேன் தெரியுமா அப்படின்னு ஏதோ கதை சொல்லலாம். ஆனால் உண்மையாக கோவப்பட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நமக்கே சில நேரத்தில் தெரியாது. இது உங்களை ரொம்பவே யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய கதைகளாக இருக்கட்டும், நீங்கள் ஆழமாக நம்பக்கூடிய நம்பிக்கையாக இருக்கட்டும், நீங்கள் இது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அது எல்லாமே பொய்யா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போ நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்க? கொஞ்சம் அடக்கத்தை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயமா கூட இருக்கட்டும், இவங்க இப்படித்தான் அவங்க அப்படித்தான்ற விஷயமா இருக்கட்டும், அதுக்காகலாம் அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் 2 கண்ணால் பார்த்துருக்கலாம், அதுக்காகலாம் அந்த விஷயம் அங்கே இருந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கொஞ்சம் அடக்கத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம சொல்கிறது உண்மைதானா அப்படின்னு கேட்டு பாருங்கள். 2வது, இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறப்போ ஒரே ஒரு விஷயத்தை சார்ந்து முடிவெடுக்காதீங்க. உங்கள் மூளை சொல்கிறத மட்டும் சார்ந்து முடிவெடுக்காதீங்க. எதை நம்புறீங்களோ, என்ன கதை சொல்கிறீங்களோ அதற்கு எதிரான சில ரிசர்ச்சை பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும்னு என் மூளை எனக்கு சொல்லும். ஆனால் கோல்டு நாசமாக போகிறதுக்கான வாய்ப்பு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் எந்த முடிவு எடுத்தாலும் 2 பக்கத்தையும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் அடக்கத்தோட முடிவெடுத்தீங்கன்னா சரியான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அடுத்தவன் உங்களை ஏமாற்ற வேணாம், உங்களை நீங்களே சூப்பராக ஏமாற்றிப்பீங்க. நீங்கள் லைஃப்பில் நிறைய தகவலை சேகரிப்பீங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி தான் இந்த வீடியோவையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி தான் ஒரு நியூஸை நம்ம பார்க்குறோம், அப்படி தான் சோஷியல் மீடியா நம்ம பார்க்குறோம், அப்படி தான் பல விஷயத்தை நம்ம லைஃப்பில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுலேருந்து நமக்கு ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்றதுனால இப்போது இந்த தகவலை எப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்ற ஒரே ஒரு கேள்வியை கேளுங்க. இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 2 விஷயத்த சொல்ல போகிறேன். ஒன்று உண்மையை சொல்ல போகிறேன், இன்னொன்று பொய் சொல்ல போகிறேன். இந்த 2ல் எது உங்களுக்கு பிடிக்கும், எந்த தகவல் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைப்பீங்க? இப்போ இந்த வீடியோவில் நான் நிறைய பொய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டா அந்த வீடியோவை பார்ப்பீங்களா? இல்லை இந்த வீடியோவில் நான் நிறைய உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களா? நீங்கள் உண்மையை நேசிக்கிறீங்களா இல்லை பொய்யை நேசிக்கிறீங்களா? எது உங்களுக்கு வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? உண்மைதான்ல, இதுக்கு என்ன சந்தேகம், இதுக்கு ஒரு கேள்வி வேறையா அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்லை? அதுதான் கிடையாது. நீங்கள் உண்மையை விரும்பி சேகரிக்கக்கூடிய நபரே கிடையாது. நீங்கள் எந்த தகவலை சேகரிப்பீங்க தெரியுமா? எந்த தகவலை ஏற்கனவே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்களோ அதை தான் சேகரிப்பீங்க. நீங்கள் இந்த ஐடியாலஜியை சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா அது சார்ந்த விஷயத்தை பேசுகிறப்போ ஓகே கரெக்டாக சொல்கிறாருப்பா இவர் அப்படின்னு தோணும். அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஐடியாலஜியை நான் சரின்னு பேசினேன்னா
இவனுக்கு அறிவே கிடையாது, இவன் அஜெண்டாவோட செயல்படுறான் அப்படின்னு எதாவது சொல்வீங்க. அதை நம்ப மட்டும் மாட்டீங்க. அது உண்மையாகவும் கூட இருக்கலாம். நீங்கள் நம்பக்கூடிய ஒரு ஐடியாலஜி நல்லா இருக்குது அப்படின்னு நான் பொய் சொன்னால் கூட அது நல்லது, அது உண்மை அப்படின்னு நம்பி நீங்கள் எடுத்துப்பீங்க. நீங்கள் நம்பாத ஒரு ஐடியாலஜியை உண்மையாக அதில் இருக்கிற நல்ல விஷயத்த சொன்னால் கூட உங்களால் ஏற்றுக்க முடியாது. இவன் பொய் சொல்கிறான், இவனுக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்குது, இவனுக்கு பின்னாடி ஒரு குரூப்பே இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கே நீங்கள் வந்துடுவீங்க. இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மூளையில் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கோ அது சார்ந்த விஷயத்தை மட்டுமே எடுத்துக்கிட்டு மற்றதை கவனிக்காமல் விடுறதோ இல்லை பொய்ன்னு நம்புறதோ தான் இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ். இது நம்மளோட சிந்தனையோட ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் இருக்கும். ஒரு தகவலை தேடுறோமா, நம்ம நம்பக்கூடிய தகவலை தான் தேடுவோம். அப்படி தேடும்போது கூட எல்லா தகவலும் நம்ம கண்ணு முன்னாடி வந்துடும். அப்போ கூட நம்ம நம்பக்கூடிய தகவலை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். அப்படி நான் நம்பக்கூடிய ஒரு தகவலை தேர்ந்தெடுத்தாலும் நான் நம்பாத சில விஷயத்தை அது கூட சொல்லலாம். அப்போ கூட இந்த தகவலை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் எப்படி முடிவெடுப்பேன்னா, இந்த தகவலை எப்படி புரிஞ்சுக்கிட்டா என் நம்பிக்கையோட ஒத்து போகும்னு பார்த்து தான் புரிஞ்சுப்பேன். அப்படி நான் தகவலை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அந்த தகவலை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற முடிவை கூட என் நம்பிக்கை சார்ந்து மட்டும்தான் எடுப்பேன். சொல்லப்போனால் உங்கள் நம்பிக்கை எதுவோ அது மட்டும்தான் உண்மை அப்படின்னு உங்கள் மூளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது இல்லாத மற்ற விஷயத்தை கவனிக்காமல் தூக்கி போட்டுட்டு அது பொய் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பற்றி சொல்கிறாங்க. நிறைய குரூப் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த மரண தண்டனை பற்றின ஒரு ஒப்பீனியன் இருக்கக்கூடிய நபர்களை கூப்பிடுறாங்க. சில பேர் அது சரி, அது கொடுத்தா தான் நாடு உருப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இன்னும் சில பேர் அப்படி கொடுக்கவே கூடாது, ஒரு மனிதனை கொல்லக்கூடிய தகுதியோ உரிமையோ யாருக்கும் கிடையாது, அவன் தப்பு பண்ணால் கூட அவனை நம்ம கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இப்போ 2 பேரையும் கூப்பிட்டுட்டாங்க. 2 பேருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, மரண தண்டனை பற்றின சில ஸ்டடீஸ் இருக்குது, சில ஆர்டிகல்ஸ் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலான்னு நாங்கள் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 விஷயத்தை தான் கொடுக்குறாங்க. 2 விஷயத்தில் ஒன்று மரண தண்டனை கண்டிப்பாக வேணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டடி, இன்னொன்று மரண தண்டனை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டடி. 2 ஸ்டடியையும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. அதை அவங்க படித்தும் முடிச்சுட்டாங்க. படித்து முடித்ததுக்கப்புறம் எல்லார்கிட்டையும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் படிச்சுட்டீங்க, இந்த 2 ஆர்டிக்கலை நல்லா படித்து புரிஞ்சுக்கிட்டீங்க, ரொம்ப வேல்யூபிளான ஒரு ஆர்டிக்கல் இது, இந்த உலகத்தில் வந்து ஒரு நோபல் பரிசு வாங்குறதுக்கு தகுதியான ஒரு ஸ்டடி இது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் சூப்பராக இருந்ததுங்க, இப்படி ஒரு ஆர்டிக்கல் நான் படித்ததே இல்லை, அவ்வளவு அற்புதமான தகவல், அவ்வளவு அற்புதமான ஒரு ரைட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் 2த்தையும் படிச்சிட்டிங்கல்ல, இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மரண தண்டனை பற்றி அப்படின்னு கேட்டால், முன்னாடி யாரெல்லாம் மரண தண்டனை கட்டாயம்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இவ்வளவு நாள் கூட கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு, நம்ம தண்டனை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஆனால் படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டடியை கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்களாம். யாரெல்லாம் மரண தண்டனை இருக்கக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களோ, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குங்க, மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், கொடுக்கவே கூடாது, ரொம்ப நல்ல ஒரு ஸ்டடியை கொடுத்து என் கண்ணையை திறந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்களாம். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, 2 ஆர்டிக்கலும் ஒன்று ஒரு மாதிரியும் இன்னொன்று வேறு மாதிரியும் சொல்லுது. ஆனால் அதை தேர்ந்தெடுத்த நபர்கள் எதை தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சாங்களோ, எதை நம்பினாங்களோ அதை மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாங்க. நம்ம மூளை ஏன் இப்படி செயல்படுது அப்படின்னா, ஆழமான நம்பிக்கைகள் தான் நம்மளை செயல்பட வைக்கும். சந்தேகங்கள் நம்மளை அங்கேயே ஒரு நிலை குலைந்து நிற்க தான் வைக்கும். செயல்பட்டால் தான் உயிர் பிழைக்க முடியும், முன்னாடி சொன்ன மாதிரி. அது மட்டும் கிடையாது, நம்ம கூட்டமாக வாழக்கூடிய ஒரு உயிரினம். கூட்டத்தில் எல்லாரும் நம்பக்கூடிய விஷயத்தை நானும் நம்பணும், அந்த நம்பிக்கையை இன்னும் உறுதிப்படுத்திக்கணும். அப்படி படுத்திக்கிட்டால் தான் அந்த கூட்டம் என் கூட இருக்கும், என்ன அந்த கூட்டத்துக்குள்ளே வச்சுருக்கோம், அப்போ தான் என் உயிர் அது காப்பாற்றும். கூட்டம் எல்லாம் ஒன்றத்தை நம்புது, நானும் சின்ன வயசில் அதை நம்ப ஆரம்பிப்பேன். ஆனால் அந்த நம்பிக்கையை ஆழமாக எனக்குள்ளே பதிக்கலைன்னா கொஞ்ச நாளில் கூட்டத்தை கேள்வி கேட்பேன், அவங்களே என்னை அடித்து கொண்டுடுவாங்க இல்லை துரத்தி விட்டுருவாங்க. அப்போ நான் நம்பணும் அப்படின்ற தேவையில் இருந்தோம். அதனால் மூளை அப்படி பழகிடுச்சு. இதனால தான் நம்ம ஏதாவது ஒரு ஐடியாலஜியை பிடிச்சி நம்பிக்கிட்டு இருப்போம். தப்புலாம் இருக்காது, 1-2 நல்லது இருக்கும், 1-2 தப்பும் இருக்கும். ஆனால் இந்த ஐடியாலஜிலாம் தப்பு இருக்குது அப்படின்னு நம்ம கவனிக்கவே மாட்டோம். ஏன் ஐடியாலஜி தான் இருக்கிறதுலையே பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு எதிராக இன்னொரு ஐடியாலஜின்றது இருக்கும், அதுலேயும் நல்ல விஷயம் இருக்கும், அதுலேயும் 1-2 கெட்டது இருக்கும். ஆனால் அதில் இருக்கிற அந்த கெட்டதை மட்டுமே பார்த்துட்டு இந்த ஐடியாலஜி இருக்கிறதுலையே ஒஸ்ட்டு, ரொம்ப மோசமான ஆளுங்க இவங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாக நல்ல ஐடியாலஜி என்னவா இருக்கும்னா, இதில் இருக்கிற நல்லது அதில் இருக்கிற நல்லதை சேர்த்தா சூப்பராக இருக்கலாம். ஆனால் அதை நம்ம மூளை நமக்கு காட்டவே காட்டாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் லைஃப்பில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நான் எதை ஆழமாக நம்புகிறனோ அதற்கு எதிரான சில தகவல்களை சேகரிக்கணும். ரிசர்ச் பண்ணுறப்போ என் நம்பிக்கைக்கு புறம்பான விஷயத்தை மதித்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
முடிவெடுக்கிறப்போ எனக்கு என்ன நம்பிக்கை இருக்கோ அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து படிக்கக்கூடாது. கூகுளில் போயிட்டு எனக்கு காஃபி பிடிக்குன்றதுக்காக பெனிஃபிட் ஆஃப் காஃபின்னு போடக்கூடாது. காஃபி குடிக்கிறதுனால என்ன கெட்டது வரும் அப்படின்றது தான் நம்ம சர்ச் பண்ணோம். அப்படி சர்ச் பண்ணாலும் அதில் 99 கெட்டது வரும், ஒன்று நல்லது வரும். நல்லதை மட்டுமே கிளிக் பண்ணக்கூடாது, கெட்டதையும் பார்க்கணும். படித்து பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவு அப்படின்றத எடுக்கணும். பல தரப்பட்ட மனிதர்களோட பழகணும், அவங்கள மதிக்கணும், அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேட்கணும், அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நான் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. நான் முதல்ல சொன்ன விஷயம் ப்ரைமிங், வெளியில் இருக்கிற நபர் நம்மளை ஏமாத்துறது. இன்னொரு அடுத்து சொன்ன விஷயம் இந்த கன்ஃபேபுலேஷன் அப்படின்றது எனக்கே தெரியாமல் உருவாகக்கூடிய சில சிந்தனை. ஆனால் இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ்ன்றது வாலண்டியராக போய் இதை மட்டும்தான் படிப்பேன், நான் ஏமாந்தே தீருவேன் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறதுக்கு சமம். அப்படி இருக்கக்கூடாது. அப்படின்னா எல்லா விஷயத்தையும் மதிக்கணும், கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்கணும், நம்ம நம்பாத விஷயத்தை பற்றி படித்தும் பார்க்கணும். நீங்கள் சோஷியல் மீடியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க, அதுலேருந்து அட்வைஸ் எடுத்துப்பீங்கன்னா ரீசெண்டாக ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இப்போ ரீசெண்டாக எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சில்வரில் முதலீடு பண்ணிடாதீங்க. சில்வர் அப்படின்றது ஒரு கமர்ஷியல் மெட்டல், ஒரு கம்பெனிஸ்லாம் பயன்படுத்தக்கூடிய மெட்டல். சைனாவோ இல்லை அதை உற்பத்தி பண்ணக்கூடிய நாடுகள்லாம் வெளியில் அந்த மெட்டலை ஏற்றுமதி பண்ணாதனால மற்ற இடத்துல டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு, அதனால் விலை ஏறி இருக்கு, அதோட விலை குறைஞ்சிரும். இல்லைனா நிறைய ஃபேக்ட்ரி தான் இந்த சில்வர் மாதிரியான மெட்டலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. ஃபேக்ட்ரி எப்போ ஒரு மாற்று மெட்டலை கண்டுபிடிக்குதோ அப்போவே இதோட டிமாண்டுன்றது குறைஞ்சிரும், அதனால விலையும் குறைஞ்சிரும். இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக முதலீடாக கன்சிடர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய நபர்கள் ஆன்லைனில் சில்வரை தயவு செஞ்சு வாங்கிடுங்க, சில்வர் தான் அடுத்த கோல்டை விட பெரிய ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி உடனடியாக அப்படி மாறினாங்க? இப்படி மாறுறது தான் நம்ம ஹைண்ட்சைட் பயாஸ் அப்படின்னு சொல்வோம். ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்வு இப்படி தான் நடக்கும், எனக்கு நல்லா தெரியுமே, நான் தான் அப்போலேன்னு சொல்லிகிட்டு இருந்தேனே உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்கிறது தான் ஹைண்ட்சைட் பயாஸ். சில்வர் நல்லா மேலே போயிட்டே இருக்கிறப்போ அது நல்லா மேலே போகுங்க, அது நல்ல பெட்டல், நான் எவ்வளோ நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ அது கொஞ்சமாக கீழே விழ ஆரம்பிக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு படித்து சொன்னேன்ல, நீங்கள் இப்போயாவது அதை விற்றுட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அவங்க ஆழமாக நம்பவும் செய்வாங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இதுதான் முதல் எக்ஸ்பிரிமெண்ட். இப்படி ஒரு பயாஸ் நம்மள்கிட்ட இருக்குது, நம்மளோட சிந்தனையில் இப்படிப்பட்ட ஒரு பிழை இருக்குன்றதை கண்டுபிடிச்சதே அந்த எக்ஸ்பிரிமெண்ட் தான். அமெரிக்காவோட பிரசிடென்ட் நிக்சான் ஒரு தடவை ட்ராவல் பண்ணுறாரு சைனாக்கும் சோவியத் யூனியனுக்கும். அவர் அங்கே போயிட்டு என்னெல்லாம் செய்ய போகிறாரு அப்படின்ற கேள்வியை நிறைய கொஷினரிஸாக கொடுக்குறாங்க நிறைய பேர்கிட்ட. அவங்க அந்த கேள்வியெல்லாம் படிச்சுட்டு அவர் இதை செய்வார் அதை செய்வாருன்னு பல விஷயத்த சொல்கிறாங்க. என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. இப்போ அவர் போயிட்டு வந்தோன்னா அதே நபர்கள்ட்ட போயிட்டு இதெல்லாம் செய்வார் நீங்கள் சொன்னீங்களே, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறப்போ அவங்க எல்லாரும் சொன்னாங்க, நான் தான் அப்போவே சொன்னேனுங்க, அவர் இதுதான் செய்வார் அதெல்லாம் செய்ய மாட்டார், நான் தான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு மாற்றி பேசினாங்களாம். யோசிச்சு பாருங்கள், நம்மளோட பிரதமர் இப்போ ஒரு சுற்றுப்பயணம் போகிறாரு. அவர் போயிட்டு இதையும் பண்ணுவார் அதையும் பண்ணுவார்னு எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரோ அதை மட்டும்தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கிட்டத்தட்ட சமமான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் இப்படி ஒரு சைக்காலஜியை கண்டுபிடிக்கணும்லாம் இவங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணல. உண்மையாக வெளியே போகிறாரு என்ன மக்கள் நினைக்கிறாங்கன்னு எடுத்த சர்வேல இப்படிப்பட்ட ஒரு பயாஸ் அப்படின்றது நமக்கு தெரிய வந்திருக்கு. நம்ம எப்போவுமே எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அன்சர்டனிட்டியை, எதிர்பாராத விஷயங்களை, அதில் நிச்சயமற்ற விஷயங்களை புரிஞ்சு வச்சுருப்போம். அதனால இது நடக்கும் அது நடக்கும்னு எல்லா வாய்ப்புகளையும் நம்ம சொல்லுவோம். ஆனால் நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் இந்த ஒன்று மட்டும்தானே நடக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு மூளை நம்பும். இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம மூளை எப்படி ஞாபகங்களை சேகரிக்குது அப்படின்றதுனால தான். நம்ம எப்போவுமே பல வாய்ப்புகளை மூளையில் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனால் அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் நம்ம மூளைக்கு நம்பிக்கைன்றது தேவை. நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பயாஸாக இருக்கட்டும், ப்ரைமிங்காக இருக்கட்டும், பல காரணத்தினால மூளைக்கு ஒரு நம்பிக்கை தேவை. எதிர்காலத்தில் நான் அடுத்து எப்படிப்பட்ட முடிவு எடுக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு மூளைக்குள்ளே சில நம்பிக்கைகள் உருவாகி ஆகணும், சில நோட்ஸ் உருவாகி ஆகணும். அந்த நோட்ஸ் அது எப்படி உருவாக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பல வாய்ப்பு சொன்னோம், ஆனால் அந்த வாய்ப்பில் எதுவுமே நடக்கலை, இது ஒன்று தானே நடந்துச்சு, அப்போ மற்றதெல்லாம் நம்ம சொன்னதையே மறந்துடுவோம் அப்படின்னு அது மறக்க ஆரம்பிக்கும். சொன்னதே இது மட்டும்தான் அப்படின்னு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். அந்த கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அடுத்த தடவை அதே மாதிரி நிகழ்வு நடக்கிறப்போ இதுதான் விளைவாக இருக்கும்னு கான்ஃபிடென்ட்டாக நான் ஒரு செயலை செய்வேன். அப்படி செயல் செய்யும் போது தான் என்னால் உயிர் பிழைத்து இருக்க முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு புதரில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, அங்கே புலியும் இருக்கலாம், இல்லை உள்ளே நம்மளோட நண்பனும் இருக்கலாம் அப்படின்னு எல்லா வாய்ப்பும் நம்ம சொல்லுவோம். ஆனால் டக்குன்னு புலி பாஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் புலி இருக்குன்னு அப்போவே நினச்சனே அப்படின்னு மூளை சொல்ல ஆரம்பிக்கும். புலி இருக்குன்னு தான் நமக்கு தெரியுமே அப்படின்னு மூளை சொல்ல ஆரம்பிக்கும். அப்படி சொன்னால் தான் அடுத்த தடவை புதர ஆடுறப்போ உள்ள புலி தான் இருக்குன்னு நினச்சி
ஓட செய்வீங்க, உயிர் பிழைத்து இருப்பீங்க. இதனால தான் இந்த ஹைண்ட்சைட் பயாஸ் அப்படின்றது உருவானது. இதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு சிம்பிளான ஐடியாவை அப்போ எல்லாரும் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை எழுதி வச்சிடணும். நம்ம 10-15 யோசிப்போம்ல, அது எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டோம்னா நாளைக்கு இதை நான் அப்போவே சொன்னேன்னு சொல்கிறப்போ எழுதுனதை எடுத்து பார்த்தா இல்லை இங்கே பார்த்தியா நான் 5 சொல்லியிருக்கேன், இல்லை 1 நடந்திருக்கு, இது சாதாரண விஷயம் தானே நம்ம புரிஞ்சுப்போம் அப்படின்னு நினச்சாங்க. அதனால அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணாங்க. சில இடத்துல இந்த மாதிரி நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி போய் முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்னெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ எழுதுங்க ஒரு பேப்பரில் அப்படின்னு எழுதுறாங்க. அந்த நிகழ்வும் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஒரு எலெக்ஷன் வச்சுக்கோங்களேன், அடுத்து வரப்போகிற தமிழ்நாட்டு எலெக்ஷனில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு கேட்குறப்போ ஒரு 10-15 ஐடியா நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் பேப்பர்லையும் எழுதி கொடுத்துட்டேன். இப்போ எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துருச்சு, ஏதோ ஒரு கட்சியும் ஜெயிச்சிருச்சுன்னு வைங்களேன். அப்போது நான் அப்போவே சொன்னேன்ல இதுதான் ஜெயிக்கணும் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த பேப்பர் எடுத்து பார்த்தா இல்லையே நான் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேனே அப்படின்றத கவனிக்கணும். ஆனால் மூளை அப்பையும் அதை கவனிக்கிறது இல்லையா. எப்படி கன்ஃபர்மேஷன் பயாஸ் இருக்கோ அதே மாதிரி இந்த ஹைண்ட்சைட் பயாஸ்குள்ளேயும் ஒன்று இருக்குது. நான் தான் எழுதினேன் 10ல் 9 விட்டுட்டு இது 1 எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இதை தாங்க நான் சொன்னேன், மற்றதெல்லாம் பக்கத்தில் இருக்கவன் எழுத சொன்னான், நீங்கள் தான் எழுத சொன்னீங்க அப்படின்றது. இல்லை அதனால் நான் சும்மா எழுதினேன் அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் 10 எழுத சொன்னீங்க, அப்போ நான் 1 மட்டுமா எழுத முடியும், அதனால் 10 எழுதினேன் அப்படின்னு சொல்கிறதுன்னு ஏதாவது கதை சொல்கிறேனே தவிர நான் இதைத்தான் முன்னாடி சொன்னேன் அப்படின்னு அடித்து பேசுகிறேன். அப்போ இந்த ஹைண்ட்சைட் பயாஸ் நம்மளை ஏமாற்றிடக்கூடாதுன்னா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்ற ஒரு டைலாக்கை சொல்லிடவே கூடாது. நமக்கு அப்போவே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று நம்ம லைஃப்பில் நடந்துருச்சு, அது நல்லதாக வேணா இருக்கட்டும் கெட்டதாக வேணா இருக்கட்டும், அங்கே லக்குக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போவே எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சு தான் செஞ்சேன் அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகக்கூடாது. லைஃப்பில் ஏதாவது ஒரு முன்னோக்கிய முடிவு எடுக்கிறோன்னா அங்கே அன்சர்டனிட்டி, அதாவது நிச்சயமற்ற தன்மை இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பல வாய்ப்புகளை அங்கே நான் கொடுத்து வைக்கணும். ஜஸ்ட் என்னோட கடந்த காலத்தில் நான் சரியான முடிவையே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினச்சி எதிர்காலத்துலேயும் சரியான முடிவு எடுப்பேன் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. ஏன்னா கடந்த காலத்துலேயுமே நம்ம சரியான முடிவு எடுக்கலை, எது நடந்ததோ அதுதான் நம்ம முடிவாக எடுத்தோம்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். மூளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கு. அதனால் எதிர்காலத்துக்கு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறப்போ பல வாய்ப்புகளை கன்சிடர் பண்ணுங்கள், அதை கையில் வச்சுக்கோங்க. எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு நம்பாதீங்க, நான் எடுத்த முடிவு எல்லாம் சரி அப்படின்னு நம்பாதீங்க, எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் அடக்கத்தோட எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மையை புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் வாய்ப்பு வச்சு செயல்பட்டீங்கன்னா முடிவு சரியானதாக இருக்கும். டெக்சாஸ் ஷார்ப் ஷூட்டர் ஃபேலசி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதனால் நான் ஒரு நபர் கையில் ஒரு துப்பாக்கியை கொடுத்துட்றீங்க, அவருக்கு முன்னாடி ஒரு செவர் இருக்குது, அதை சுடு அப்படின்னு சொல்கிறீங்க, அவருக்கு சுடவே தெரியாது, கண்ணாம்னான்னு சுடுறாரு, எங்கெங்கேயோ குண்டுபடுது. அவர் எல்லாத்தையும் சுட்டு முடிச்சுட்டு அவர் செவரு பக்கத்தில் போய் பார்க்குறாரு, அவர் சுட்டது எங்கெங்கேயோ பட்டிருக்கு. ஆனால் ஒரு இடத்துல அவர் கை வலிச்சதுனால கடன்னு அந்த இடத்துல சுட்டு அங்கே நல்லா குண்டு நிறைய பட்டிருக்கு, அங்கே நிறைய துளைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ உடனடியாக அவர் சொல்கிறாரு, பாத்தியா நான் எவ்வளவு அக்யூரேட்டாக சுட்டிருக்கேன், இந்த இடத்த தான் நான் குறி வச்சேன், கரெக்டாக குண்டு இந்த இடத்த சுற்றியே விழுந்திருக்கு பார்த்தியா, வேற எங்கேயும் பெருசாக படல பார்த்தியா அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ உடனடியாக நீங்கள் என்ன சொல்வீங்க? அவன் ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்வீங்க. என்ன கேட்பீங்க அவன்கிட்ட? ஏண்டா நீங்கள் தான் சுட போகிறேன்னா முன்னாடியே ஒரு ரவுண்டை இங்கே நீ வரைஞ்சிருக்கணும்ல, இந்த இடத்த தான் நான் சுடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தானே நீ சுட்டிருக்கணும். நீ கண்ணாப்பினான்னு சுட்ட, அது எல்லாம் எதர்ச்சியாக இந்த இடத்துல பட்டுருச்சு, பட்டதுக்கப்புறம் இங்கே தான் நான் குறி வச்சேன்னு சொல்கிறேன், உன்னை எப்பறம் நான் நம்புறது அப்படின்னு கேட்பீங்களா மாட்டிங்களா? ஆனால் அப்படி சுடக்கூடிய நபர்கள் தான் நம்ம லைஃப்பில் நிறைய டேட்டா இருக்கும், எல்லா டேட்டாவையும் ஒழுங்காக நம்ம பார்க்குறது கிடையாது. எதெல்லாம் கூட்டமாக இருக்கோ, எதெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறது, அதை மட்டுமே பார்த்துட்டு இது இப்படித்தான் அப்படின்னு நம்புறது. 1-2 வெளியே போகிறத நம்ம கவனிக்கிறதே கிடையாது. இப்படி வெளியே போகிறது தான் நாசிம் தலீப் பிளாக் ஸ்வான் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த பிளாக் ஸ்வானை நம்ம அப்படியே தூக்கி போட்டுருவோம், கூட்டமாக இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் எடுத்துப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஏஐ தாங்க அடுத்த ஃப்யூச்சர் அப்படின்னு நம்ம எல்லாரும் நம்பிக்கிட்டு இருப்போம். ஏன்னா டேட்டா எல்லாம் இப்போது ஏஐயை சுற்றி குவிஞ்சிருக்கு. இப்படி ஒரு காலத்தில் பல விஷயத்தை நம்பி அதில் நிறைய முதலீடு பண்ணாங்க. ஆனால் ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வு நடக்கிறது மூலமாக இவங்க எல்லாரோட நம்பிக்கையும் உடைக்கப்பட்டிருக்கும். இன்டர்நெட்டில் இப்போ என்ன இன்வெஸ்ட் பண்ணாலும் பெருசாகும் அப்படின்னு நம்பிக்கிட்டே இருந்த அந்த நேரத்தில் தான் இன்டர்நெட் பபுள் பர்ஸ்ட் ஆணுச்சு. அப்போ தான் அங்கே பெரிய ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஏற்பட்டுச்சு. எப்போ எல்லாரும் ஒன்று நம்புகிறாங்களோ அங்கே ஒரே ஒரு வெளியில் நடக்கிற நிகழ்வு நடக்கும். அந்த நிகழ்வு அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையும் உடைத்தெறியும். அப்போது நம்மளை நம்ம ஏமாற்றிக்கக்கூடாது, ஒரு விஷயத்தை பார்த்து ஏமாறக்கூடாதுன்னா எப்போவுமே கூட்டமாக என்ன இருக்குது அப்படின்றத மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த கூட்டத்தை விட்டு வெளியே என்னெல்லாம் போயிருக்கு அப்படின்றத கட்டாயம் பார்க்கணும். பல டேட்டா நம்மளோட நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும், இல்லை பல டேட்டா ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஒரே மாதிரி எல்லா டேட்டாவும் இருக்குன்றதுக்காக நம்ம அப்படி நம்பிடக்கூடாது. வெளியே போன டேட்டா இதோட சேர்ந்து இல்லாத டேட்டா என்ன சொல்லுது அப்படின்றத படித்து பார்க்கணும்.
எனக்கு ஒரு சப்ளிமெண்ட் பிடிச்சிருக்கும், அந்த சப்ளிமெண்ட் பிடிச்சிருக்குன்றதுக்காக கூகுளில் போட்டு பார்த்தா நிறைய ஆர்டிக்கல் அதை சப்போர்ட் பண்ணியே வரும், அது ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்படின்னு வரும். ஆனால் 1-2 டேட்டா வெளியில் இருக்கும், அது நல்லது இல்லைங்க அப்படின்னு சொல்லும். அப்போ உடனடியாக இவ்வளவு டேட்டா நல்லதுன்னு சொல்லுது அப்படின்னு விட்டுறக்கூடாது. மேபி நல்லது இல்லைன்னு சொல்லக்கூடிய 1-2 டேட்டா ரொம்ப முக்கியமான டாக்டராலையும் ரொம்ப ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்னாலையும் பண்ணப்பட்டிருக்கலாம். நல்லா இருக்குன்னு சொன்ன 1000 டேட்டா இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் போட்ட ரீல்ஸாக இருக்கலாம். அப்போது நிறைய இருக்குது, நிறைய ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படின்றதுக்காக முடிவெடுக்கக்கூடாது. வெளியே இருக்கிறது என்ன அப்படின்றத படித்து பார்க்கணும். இல்லைன்னா நம்ம லைஃப்பில் நம்ம ஏதாவது ஒன்றத்தை பார்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா இருக்குது, இது நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, இந்த இடத்துல நான் குறி வச்சு தான் சுட்டேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக, எப்போவுமே ஒரு நிகழ்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்து நியாயமான முறையில் உண்மையாகவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோமா, உண்மையாகவே இங்கே தான் சுட்டோமா அப்படின்றத பார்க்கணும். இது சில நேரத்தில் நம்மளோட இன்டர்வியூக்கு எக்ஸாமுக்கெல்லாம் பொருந்தி போகும். நம்ம எதோ பண்ணியிருப்போம், ஃப்ளூக்கில் கூட நமக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கலாம், ஃப்ளூக்கில் ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணியிருக்கலாம். பாஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன் அப்படின்னு நம்புவோம். ஆனால் உண்மையாக நம்ம ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். இப்படி நம்பினா என்ன நடக்கும்? அடுத்த தடவை இன்டர்வியூ வரப்போ, அடுத்த தடவை எக்ஸாம் வரப்போ இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் பாஸ் பண்ணிவிடுவேன் நினச்சி அங்கே ஃபெயில் ஆகும். அப்போ உண்மையாக எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட கேள்வி கேட்கணும், எவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக இருக்க, பாஸ் ஆகிடுவியா நீ படித்ததை வச்சு அப்படின்னு. அப்போ நம்ம சொல்லுவோம், இல்லை கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படின்னு. ஆனால் பாஸ் ஆனதுக்கப்புறம் நான் கரெக்டாக படித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லைஃப்பில் எப்போவுமே ஒரு நிகழ்வு நடந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுங்கள், அது தப்பு கிடையாது. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் ப்ரெடிக்ஷனோடு அது ஒத்து போதான்னு பாருங்கள். ஒத்து போலன்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, உங்கள் மூளை உங்களை ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அங்கே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்த தடவை அந்த முடிவெடுக்கிறப்போ இன்னும் நேர்த்தியாக எடுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம லைஃப்பில் தினம் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பார்ப்போம். பல தடவை பண்ணியிருப்போம், கிட்டத்தட்ட 1000க்கும் அதிகமான தடவை இந்த செயலை நம்ம பண்ணியிருப்போம். நமக்கு செய்யப்பட வேண்டிய வேலை ஏதாவது ஒன்று இருக்கும். அது ஆஃபீஸ் ஒர்க்காக இருக்கலாம், வீட்டில் செய்ய வேண்டிய வேலையாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் போகிறதா இருக்கலாம், ஏதோ ஒரு வேலையாக இருக்கும். அந்த வேலையை எதிர்காலத்தில் இன்னொரு 1 வாரத்தில் முடிக்கணும் அப்படின்ற தேவை நமக்கு இருக்கும். இப்போ நம்ம சும்மா தான் இருப்போம். இப்போவே அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா நம்ம அந்த எதிர்காலத்தில் அந்த டெட்லைன் வரப்போ, அடுத்த வாரம் வரப்போ நிம்மதியாக இருக்கலாம். அதாவது இந்த வீடியோவை நான் இப்போயே ஷூட் பண்ணலாம், இல்லை இன்னும் 2 நாள் கழிச்சு ஷூட் பண்ணலாம். இப்போவே முடிச்சுட்டா 2 நாள் கழிச்சு ஜாலியாக நம்ம இருக்கலாமே, படம் பார்க்கலாமே, கேம்ஸ் ஆடலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் இப்போ அந்த வேலையை செய்யலாம்னு நினச்சா, ரொம்ப கஷ்டமாக இருக்கு, எதுக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுவோம். தள்ளி போட்டு அந்த டெட்லைன் வரும். அதாவது இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சே ஆகணும், செய்யலைன்னா நம்ம காலி அப்படின்ற ஒரு சூழல் வரும். அப்படிப்பட்ட சூழல் வந்த உடனே அறக்க பறக்க கஷ்டப்பட்டு நைட்லாம் தூங்காமல் உட்காந்து அந்த வேலையை செஞ்சு நம்ம முடிப்போம். இதே வேலையை ரிலாக்ஸ்டாக 3 நாளுக்கு முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி நம்மளால் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த கட்டத்தில் இருந்து யோசிக்கிறப்போ இந்த வேலையை இன்றைக்கி செய்ய வேணாம், எதிர்காலத்தில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அந்த வேலையை இன்றைக்கே முடிச்சாகணுன்ற ஒரு தேவை வரப்போ அதை உடனடியாக நம்ம செஞ்சு முடிப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு செய்வோம், ஈஸியாக செய்ய வேண்டிய ஒரு வேலையை. எதனால் அப்படி நடக்குது? இதுக்கு நமக்கு கண்டிப்பாக பதில் தெரியும். நிறைய புத்தகங்கள், நிறைய ஒரு செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்லாம் நமக்கு சொல்லிட்டாங்க. எப்போ வேலையை தள்ளி போடுறோமோ அதுக்கு பேர் ப்ரோக்ராஸ்டினேஷன். வேலையை தள்ளி போடுறோம், நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியல, செல்ஃப் டிசிப்ளின்னா என்னன்னு தெரியல, நம்ம சுய மேலாண்மை அப்படின்றது ஒன்று கிடையாது நம்மக்கிட்ட அப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் அந்த வேலையை தள்ளி போடாமல் முன்கூட்டியே செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருக்காங்க, வில் பவரை ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறாங்க, டைம் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தெரியுது, லீடர்ஷிப் ஸ்கில் இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இது எல்லாமே பொய். இது காரணம் கிடையாது. இதுக்கு ஒரு சிம்பிளான சைக்காலஜிக்கல் காரணம் இருக்குது. சொல்லப்போனால் நியூரோ சயின்ஸ் ஒரு காரணத்தை சொல்லுது. மூளையோட உண்மையான ஒரு அமைப்பு ஒரு விஷயத்தை சொல்லுது. நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது. ஒன்றுன்னா இன்னொன்று அடுத்தவங்க. இப்போது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறோன்னு வைங்களேன், என் மூளையை ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணும்போது சொல்கிறோம், நீ இப்போது ஒன்றை பற்றி யோசி அப்படின்னு சொன்னால் என் மூளையில் சில பகுதியெலாம் ஆக்டிவேட் ஆகும். அதை செல்ஃப் ரெஃபரன்ஷியல் போர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை பற்றி சுய சிந்தனைக்கான சில பகுதி, நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிறப்ப ஆக்டிவேட் ஆகக்கூடிய பகுதி. இப்போ அடுத்தவங்களை பற்றி யோசி அப்படின்னு சொன்னால் வேறு சில பகுதி தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போது எதிர்காலத்தை பற்றி யோசி, அடுத்த வருஷம் நீ எப்படி இருப்ப அப்படின்றத பற்றி யோசி அப்படின்னு சொன்னால் மூளையில் எந்த பகுதி ஆக்டிவேட் ஆகும்? நம்மளை பற்றி யோசிக்கிற பகுதி ஆக்டிவேட் ஆகிறது கிடையாது. அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறப்ப எந்த பகுதி ஆக்டிவேட் ஆகுமோ அதுதான் ஆக்டிவேட் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் வேலையை தள்ளி போடுறோன்னு. டிசிப்ளின், வில் பவர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உண்மையான காரணம் என்ன தெரியுமா?
எனக்கு இன்றைக்கே ஒரு விஷயம் கிடைக்குது, இல்லை இன்றைக்கே செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அது என்னோட வேலை இல்லை எனக்கு கிடைக்குது. ஆனால் அடுத்த ஒரு வாரம் கழித்து செஞ்சு முடிக்கணும்னா அது இன்னொருத்தவனோட வேலை, இல்லை ஒரு வாரம் கழிச்சு ஒன்று கிடைக்கும்னா அது இன்னொருத்தவனுக்கு கிடைக்குது. அப்போது எனக்கு தான் நான் செல்ஃபிஷாக இருப்பேன். அதனால் எனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்வேன். இப்போ அடுத்த வாரம் வேலை செய்யணும், ஆனால் இப்போயே நான் வீடியோ கேம் விளையாடலான்னா வீடியோ கேம் இப்போ விளையாட போகிறேன், அப்போ எனக்கு கிடைக்கிறோம். வேலையை இன்னொருத்தவன் தானே செய்ய போகிறான் அப்படின்னு அந்த வேலையை அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம். அப்போ மூளை எதிர்காலத்தை இன்னொரு நபராக பார்க்கறதுனால தான் அதை எப்போவுமே தள்ளி போடுறோம். இது பல இடங்களில் பொருத்தி போகும். வேலையை தள்ளி போடுறதை விடுங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு 100 ரூபாய் தரேன், அந்த 100 ரூபாயை முதலீடு பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றாதீங்க, முதலீடு பண்ணுங்கள். ஒரு 2-3 வருஷம் கழித்து அது பெருசாகும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது, நான் ஐஸ்கிரீம் தான் வாங்கி சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிடுவீங்கல்ல. அதுக்கு காரணம் இன்றைக்கி எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும், ஆனால் பணத்தை முதலீடு பண்ணால் வேற எவனுக்கோ தானே ரொம்ப வருஷம் கழித்து கிடைக்கும் அப்படின்னு மூளை நினைக்குது. அதனால தான் நீண்டகால சிந்தனைன்றது ரொம்ப கடினமானதாக இருக்குது. இன்றைக்கே இருக்கக்கூடிய செல்ஃப் கிராட்டிஃபிகேஷன்றது ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடச்சிடுது, அதை உடனடியாக நம்ம செஞ்சிடுறோம். மார்ஷ்மெல்லோ டெஸ்ட்னு ஒன்று பண்ணியிருப்பாங்க, அதை பற்றி நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சில குழந்தைகளை கூப்பிடுறாங்க, அவங்கள ஒரு ரூமில் உட்கார வைக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இந்த மாதிரி போடுறாங்க, ஒரு சின்ன மார்ஷ்மெல்லோவை அவங்கக்கிட்ட வைக்கிறாங்க. நான் இப்போ இந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு வந்துடுவேன், மார்ஷ்மெல்லோனா ஒரு மிட்டாயின்னு வச்சுக்கோங்க, மிட்டாயை வச்சுட்டு வெளியே போகிறாங்க. நான் இப்போ வெளியே போயிடுவேன், வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நான் உள்ளே வரப்போ இந்த மிட்டாயை நீ சாப்பிடாமல் இருந்தீன்னா நான் உனக்கு 2 மிட்டாய் தருவேன், ஆனால் இப்போவே நீ சாப்பிட்டுட்டீன்னா நான் உனக்கு மிட்டாயை தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருந்த சில குழந்தைகள் அந்த மிட்டாயை உடனடியாக சாப்பிட்டாங்க, இப்போ எனக்கு வேணும் அப்படின்னு சாப்பிட்டாங்க. சில குழந்தைகள் அந்த மிட்டாயை சாப்பிடாம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் நமக்கு 2 கிடைக்குமே அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி அந்த 2 மிட்டாயை வாங்கி சாப்பிட்டாங்க. இதோட எக்ஸ்பெரிமெண்ட் முடியல. இந்த எல்லா குழந்தைகளையும் தொடர்ந்து அடுத்து பல வருஷத்துக்கு மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்காங்க, அவங்க லைஃப் எப்படி மாறுதுன்னு. யாரெல்லாம் மிட்டாய்க்காக காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் லைஃப்பில் பெரிய இடத்துக்கு போனாங்களாம். யாரெல்லாம் இன்றைக்கி எனக்கு வேணாம், அடுத்தவன் அதாவது எதிர்காலத்தில் வரப்போகிற எனக்கு கொடுப்போம் அப்படின்னு நினச்சாங்களோ அவங்க பல விஷயத்தை எதிர்கால நபர்களுக்கு கொடுத்து அந்த எதிர்காலம் வரப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்திருக்காங்க. இந்த உதாரணத்தை எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த டிலேய்டு கிராட்டிஃபிகேஷன் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். அது ரொம்ப முக்கியம்னு பல வீடியோவில் சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோவில் தான் அதை செய்ய முடியாமல் போகிறது உங்கள் தப்பு கிடையாது, அது உங்கள் மூளையோட அமைப்பு அப்படின்றத சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. உங்கள் மூளையோட அமைப்பு அது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு ஏதாவது கொடுக்கணுன்னு கான்ஷியஸாக யோசிக்க ஆரம்பிங்க. இன்றைக்கே எனக்கு பிடிக்கும் தான், பட் ஸ்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்ற முடிவு எடுங்க. எதிர்காலத்தை பற்றி கொஞ்சம் நல்லா கற்பனை பண்ணுங்கள். இன்றைக்கி நான் முடிச்சிட்டேன், ஆனால் ஒன்று 2 நாள் கழித்து ஃபுல் டே எந்த வேலையும் பண்ணாமல் ஜாலியாக இருக்கலாமே அப்படின்றத கற்பனை பண்ணி அதுவே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிங்க. உங்களோட என்வரான்மெண்ட்டை அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. எப்போவுமே எதிர்கால நபருக்காக விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக்கோங்க. அதாவது பக்கத்தில் ப்ளே ஸ்டேஷன், வீடியோ கேம்லாம் இல்லாமல், ஒரு ஃபோன்லாம் இல்லாமல் புக்ஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து நீங்கள் படிச்சுடுவீங்க. எப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி ஜாலியான விஷயத்தை பண்ணிக்கலாம். இப்போவே பண்ணணுன்ற கட்டாயத்தை உங்களோட சூழல் உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது, ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அடுத்து நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கடினமான விஷயம்தான், கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், ஆனால் உங்கள் உயிரையே காப்பாற்ற போகிற ஒரு விஷயம். ரொம்ப பொறுமையாக நிதானமாக இதை கேளுங்க. நீங்கள் ஒரு கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு பப்புக்கோ ஒரு பார்ட்டி பண்ணுற இடத்துக்கோ போயிருக்கீங்க. அது ஒரு இன்டோர் ஹால் மாதிரி இருக்குது. ஒரு 100-150 பேர் அங்கே உள்ளே இருக்காங்க, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்க்குறீங்க மூளையில் கொஞ்சமாக அந்த செவுத்தை ஒட்டி ஏதோ நெருப்பு எரிகிற மாதிரி இருக்குது. அந்த நெருப்பு எரியறதை பார்க்குறீங்க, பார்த்தோன்னே என்னடா அங்கே லைட்டாக பற்றிட்டு எரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிக்கிறீங்க. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற 150 பேரையும் பார்க்குறீங்க, அவங்க எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, நார்மலாக இருக்காங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பொதுவாக எல்லா மனிதர்களும் இந்த சூழலில் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? யாருமே அதை பார்த்து பயப்படலையே, அப்போது அது தினமும் எரியும் போல இருக்குது, அது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் போல இருக்குது, இல்லைனா அவ்வளவு ஆபத்தான விஷயம் இல்லை போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் வெளியே ஓடவே மாட்டாங்க. இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 90% பேர் அந்த நெருப்பை பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் சும்மா இருக்காங்கன்னு நினச்சி தான் சும்மா இருக்காங்க. ஒருவேளை எல்லாரும் ஓடணும்னு நினச்சிருந்தா அங்கேவே ஓடிருப்பாங்க. யாருக்கும் அந்த கான்ஃபிடென்ட்ன்றது கிடையாது. இப்படிப்பட்ட நெருப்பு பல பேரை கொண்டு இருக்குது. இந்த புத்தகத்துலேயும் பல இடங்களை சொல்லியிருக்காங்க. ஆனால் இது இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்குது. ரீசெண்டாக நம்ம நியூ இயர் பார்ட்டிலலாம் நிறைய நியூஸை படித்தோம். இது நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இதை தான் நார்மல்சி பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வு என் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை பெருசாக பாதிக்கலை, அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணலைன்னா அது நார்மலான விஷயம் அப்படின்னு நம்ம மூளை நம்ப ஆரம்பிக்கும்.
ஒரு டேஞ்சரஸான விஷயமா இருக்கட்டும், இல்லை ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ப்ளஷர் தரக்கூடிய ஒரு உணவு கிடைக்கிற மாதிரியான விஷயமா இருக்கட்டும், இந்த 2 மாதிரியான விஷயத்துக்கும் மக்கள் ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ மக்கள் ரியாக்ட் பண்ணாமல் சும்மா இருந்தால் அது நார்மல், அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு மூளை நம்பும். அடுத்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்து அதையே நான் செஞ்சால் நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு மூளை கற்று வச்சுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மாதிரி டேஞ்சரஸான விஷயத்துலையும் நம்ம அப்படிப்பட்ட முடிவெடுக்கிறோம். இதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, மற்றவங்க எல்லாரும் சும்மா இருந்தால் அது ஆபத்து இல்லை அப்படின்னு மூளை நம்பும். 2வது, இந்த மாதிரி பெரிய விஷயம், ஆபத்தான விஷயங்கள் நடக்கிறது அரிது அப்படின்னு மூளை நம்பும். அந்த அரிதான விஷயம் எப்போவுமே நம்மக்கிட்ட நடந்துடாது அப்படின்னும் மூளை நம்பும். இது பல இடத்துல நீங்கள் கவனித்து பார்க்கலாம். இந்த மாதிரி பேராபத்தும் நம்ம ஊரில் நடந்துடாது அப்படின்னு நினைப்போம். பெரிய பெரிய குண்டு போடுறாங்களே, அது நம்ம ஊர்லலாம் யார் போட போகிறா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். இல்லை ஒரு லாட்ரி சீட் வாங்கி குடும்பமே நடுத்தருவுக்கு வந்த கதையெல்லாம் படிச்சுட்டு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைப்போம். இல்லை குடிக்கிற பழக்கம் வந்து அதில் பெருசாக அடிக்ட் ஆகி வெளியிலேயே வர முடியாமல் குடும்பம் நாசமாக போகிற கதையை கேட்டுட்டு நான் அப்படிலாம் கிடையாது, எனக்கு அப்படிலாம் நடக்காது, நான் கொஞ்சமாக சோஷியலாக ட்ரிங்க் பண்ணுவேன் அப்படின்ற கதையை சொல்லுவோம். அரிதான விஷயம், ஆபத்தான விஷயம் எனக்கு நடக்காதுன்ற ஒரு மனப்பான்மை நம்மள்ட்ட இருக்குது. ஆபத்தான மனப்பான்மையை பார்த்து அடுத்தவங்களாம் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மனப்பான்மை நம்மள்ட்ட இருக்குது. இதனால தான் பேராபத்துக்கள் பல நேரத்தில் நடக்குது. ஒரு சயின்டிஸ்ட் ஒரு டேட்டா ஸ்டடியை பண்ணுறார். அவர் என்னமா சொல்கிறாரு, எங்கெல்லாம் இப்படி பேராபத்து நடக்குதோ, எங்கெல்லாம் மக்கள் உடனடியாக அங்கேருந்து வெளியேறணுமோ அங்கே 75% மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பார்த்து ஃப்ரீஸ் ஆகி ஐயோ அப்படின்னு நிற்கிறாங்களே தவிர அங்கேருந்து ஓடுறது கிடையாது. அங்கே எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இது சாதாரணமாக தான் இருக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சின்ன டேட்டாவை சொல்கிறேன். டைட்டானிக், அந்த கப்பலை மூழ்கடிக்க முடியாத கப்பல் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் என்ன தெரியுமா ஆனிச்சு, கிட்டத்தட்ட அந்த கப்பலில் பயணித்தவங்க 2200க்கும் கொஞ்சம் அதிகமான நபர்கள். அந்த கப்பலில் இருந்த சேஃப்டி போட் கிட்டத்தட்ட 1200 பேரை வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்க முடியும். ஆனால் உண்மையாக வெளியே கூட்டிகிட்டு வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? 700 பேர் தான். 500 பேரை காப்பாற்றுறதுக்கான போட்டு இருந்தும் 500 பேர் அந்த போட்டில் ஏறி வரல அப்படின்றது தான் இந்த டேட்டா நமக்கு காட்டுது. அப்போ என்ன காரணம்னா, இது சாதாரண விஷயமா இருக்கும், அவ்வளோ ஆபத்தாலாம் இருக்காது, நம்ம போகிற கப்பல் முழுகடிக்க முடியாத கப்பலாச்சே அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். லைஃப்பில் எப்போவுமே இந்த மாதிரி நிகழ்வு உங்களுக்கு நடக்க வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம் ஏதாவது நடந்ததுன்னா, ஆபத்தான ஒரு சின்ன அறிகுறி எங்கேயாவது தென்பட்டா அடுத்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்காதீங்க, நீங்கள் உங்களுக்காக முடிவெடுங்க. ரோடை கிராஸ் பண்ணும்போது சிம்பிளாக நான் ரோட்டை பார்த்து கிராஸ் பண்ணணும், பக்கத்தில் இருக்கவன் ஓடுறானா நிற்கிறானா அப்படின்றத பார்த்து கிராஸ் பண்ண முடியாது. அவன் வேகமாக ஓடி டக்குன்னு நின்றுவான், நம்ம ஓடி போய் அடிபட்டுருவோம். எப்போவுமே லைஃப்பில் சேஃப்டி அப்படின்னு வந்தால் சூழலை பார்த்து நான் முடிவெடுப்பேன் அப்படின்ற முடிவில் இருக்கணும். அடுத்தவங்களை பார்த்து முடிவு எடுத்துடவே கூடாது. அதை விட ரொம்ப முக்கியமாக சேஃப்டி அப்படின்னு வந்ததுன்னா, ஒரு அன்சேஃபான சுச்சுவேஷனுக்குள்ளே நம்ம போயிடுவோம் அப்படின்னு நமக்கு தோணுதுன்னா அந்த கற்பனையில் முன்னாடியே ஓட்டி பார்க்கணும். பப்புக்கு போகிறோம், ஒருவேளை பத்தி எரிஞ்சால் என்ன பண்ணணும், இப்படி ஓடிடணும். தேட்டருக்கு போகிறோம், அங்கே உள்ளே வந்துட்டு வெடி வைக்கிறாங்க நம்ம பசங்க, அது பத்தி எரிஞ்சால் எப்படி தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு சாதாரண ஒரு சின்ன அறிகுறி தென்பட்டாலும் வெளியே ஓடி வந்துடணும். தேட்டருக்கு போகிறீங்க, படம் ரீரிலீஸ் ஆகுது, உள்ளே பட்டாசை வச்சு கொளுத்துனா பட்டாசை வைக்கும் போதே நீங்கள் வெளியே வந்துடணும். அது பற்றி எரியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாது. இவ்வளவு நாள் எல்லா ஷோலையும் வச்சுருப்பாங்கல்ல அப்படின்னு காரணம் சொல்லக்கூடாது. அன்சேஃபான என்வரான்மெண்ட்லேருந்து உடனடியாக வெளியே வர்றது உங்களோட உயிரை கண்டிப்பாக காப்பாற்றும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிஹேவியரல் எக்கனாமிஸ்டான டேனியல் கேன்மேன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறார். நிறைய மனிதர்களை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்குறார். ஆங்கிலத்தில் ஆர் அப்படின்ற எழுத்துலேருந்து தொடங்கக்கூடிய வார்த்தைகள் அதிகமாக, இல்லை ஆர் அப்படின்ற அந்த எழுத்து 3வது இடத்துல வரக்கூடிய ஒரு வார்த்தைகள் அதிகமாக அப்படின்னு கேட்குறார். எல்லாரும் என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? இல்லை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆறில் தொடங்கக்கூடிய வார்த்தை அதிகமாக இருக்குமா, இல்லை 3வது இடத்துல கரெக்டாக ஆறு வரத்துக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா? நம்ம ரொம்ப சுலபமாக ஆறில் தொடங்கக்கூடிய வார்த்தையை யோசிச்சுடுவோம். ரெயினாக இருக்கட்டும், ரோடாக இருக்கட்டும், ரேஸ், இப்படி ஈஸியாக அந்த வார்த்தையை நம்மளால் யோசிக்க முடியும். அதனால உடனடியாக எல்லா மனிதர்களும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஆறில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் உண்மையாக ஆங்கிலத்தில் ஆறுன்ற எழுத்து 3வது இடத்துல வரத்துக்கான வாய்ப்பு தான் அதிகம். அப்போது எந்த ஒரு விஷயம் நம்மளை ஆறில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்ல தூண்டுனுது? ஏன்னா ஆறில் தொடங்கக்கூடிய வார்த்தைகள் நமக்கு நிறைய தெரியும், அதனால் அதுதான் நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். விமானத்தில் போகிறது ரொம்ப டேஞ்சரஸான விஷயமா, இல்லை காரில் பயணிக்கிறது டேஞ்சரஸான விஷயமா? இந்த புத்தகத்தோட டேட்டா படி
விமானத்தில் போகிறவங்க வருஷத்துக்கு ஒரு 200 பேர் கூட இறந்து போகிறது கிடையாது. காரில் போகிறவங்க கிட்டத்தட்ட 38,000 பேர்கிட்ட ஒரு வருடமும் இறந்து போய்கிட்டு இருக்காங்க அமெரிக்காவில். அப்போது ஒரு நாளைக்கே 100 பேருக்கு மேலே இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த 9/11 சம்பவம், அந்த ட்வின் டவர் இன்சிடென்ட் நடந்தப்போ நிறைய பேர் விமானத்தில் போகிறதுக்கே பயந்தாங்க. அந்த நேரத்தில் கார் ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட 1500 அதிகமானதான் அந்த வருடத்தில் மட்டுமே. ஏன்னா இந்த கார் ஆக்சிடென்ட் தான் ரொம்ப ஆபத்தானது. ஆனால் விமானத்தை பற்றின ஆக்சிடெண்ட்டை மட்டுமே நம்ம நியூஸில் பார்த்ததுனால அது மேலே தான் நமக்கு பயம் அப்படின்றது அதிகமாக இருக்குது. சிம்பிளான இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. சில ஆப்ஜெக்ட்லாம் சொல்லி, சில விஷயங்கள் மிருகங்களெல்லாம் சொல்லி, இதில் எது அதிகமாக மனிதர்களை கொல்லும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் சில விஷயத்தை இதெல்லாம் மனுஷனை கொல்லுமா அப்படின்னு உதாசீனப்படுத்தினாங்க. அந்த விஷயம் என்ன தெரியுமா? பசு ஒவ்வொரு வருடமும் 20 அமெரிக்கர்களை கொண்டுகிட்டு இருக்கு. ரெண்டாவது இக்னோர் பண்ணப்பட்டது மான் ஒவ்வொரு வருஷமும் 200 அமெரிக்கர்களை கொண்டுகிட்டு இருக்கு. அடுத்தது வெண்டிங் மிஷின். காயின் போட்டால் உள்ளேருந்து கோகோ-கோலா சிப்ஸ் பாக்கெட்லாம் வரும்ல, அந்த வெண்டிங் மிஷின், ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கிறது, அது ஒவ்வொரு வருடமும் 3 அமெரிக்கர்களை கொண்டுகிட்டு இருக்கு. அடுத்தது தேங்காய். 150 அமெரிக்கர்களை ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட அது கொண்டுகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் ஒரு மனிதனை கொல்லவே கொள்ளாது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன்னா அப்படிப்பட்ட செய்தி நம்ம காதில் வந்ததே கிடையாது. நம்ம காதில் வரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் வெளியே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுனால நம்ம கேள்விப்படாத சில விஷயத்தை ரொம்ப உதாசீனப்படுத்துகிறோம். அது நமக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்குது. ஒருவேளை தேங்காய் தலையில் விழுந்து இறந்து விடுவோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருந்தா தென்னை மரத்துக்கு கீழே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்போம். அட்லீஸ்ட் தென்னை மரத்துக்கு கீழே சாஞ்சிக்கிட்டே தூங்காமல் இருப்போம். எப்போ வேணால் தேங்காய் விழுந்துடும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துப்போன்னு இருப்போம். அப்படி இருந்துட்டாலே அந்த நம்பர்ன்றது குறைஞ்சிரும். இந்த நம்பர் அதிகரிக்கிறதுக்கு காரணமே இந்த நம்பர் நடக்கும்ன்றது நமக்கு புரியாமல் இருக்கிறது தான். இதை தான் அவைலபிலிட்டி பயாஸ்ன்னு சொல்லுவோம். எது நம்மள்கிட்ட இருக்கோ அதுதான் அதிகமாக இந்த உலகத்தில் இருக்குது, எது எனக்கு தெரிஞ்சிருக்கோ அதுதான் இந்த உலகத்தில் அதிகமாக நடக்குது அப்படின்னு நம்புறது. இதை பற்றி நான் ஏற்கனவே ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கேன். அதனால் பல எக்ஸ்பெரிமெண்ட் பற்றிலாம் விட்டுருவோம். ஆனால் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்றதுனால அது மட்டுமே இந்த உலகத்தில் நடக்குது அப்படின்றது கிடையாது. ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்குன்றதுனால இந்த உலகம் முழுக்க அதுதான் இருக்குது அப்படின்றது கிடையாது. நம்மளுக்கு தெரியாத, நம்மள்கிட்ட இல்லாத விஷயமும் இந்த உலகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அதிகமாக நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம இப்படிப்பட்ட முக்கியமான சில விஷயத்தை உதாசீனப்படுத்த மாட்டோம், முடிவுகளை சரியாக எடுப்போம். கிட்டி ஜெனோவைஸ் அப்படின்ற ஒரு பெண்ணோட கதையை பற்றி கண்டிப்பாக எங்கேயாவது நீங்கள் கேள்விப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெண் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அந்த பெண்ணை ஒருத்தவன் கத்தியால் குத்தி கொள்கிறான். சும்மா கொள்ளலை, 1 மணி நேரம் 2 மணி நேரம் டைம் எடுத்து பொறுமையாக திரும்ப வந்து குத்தி கொள்கிறான். அந்த பெண் எங்கே இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு காட்டு பகுதியிலையோ ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதியிலையோ கிடையாது, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட கேட் கிட்ட அப்படின்னு வச்சுக்கோங்க, உள்ளனே வச்சுக்கோங்க. ஒரு கிட்டத்தட்ட 37 வீடு கிட்ட இருக்குங்க. 37 வீட்லேயும் ஆட்கள் இருக்காங்க. அங்கே கீழே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையும் ஒரே செகண்டில் நடந்து முடியல. அவன் பொறுமையாக கத்தியால் குத்துறான், அப்புறம் போகிறான், திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு வரான், திரும்ப ஒரு வாட்டி குத்துறான், இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கொலையை பார்த்த அந்த 37 பேரும் அந்த கொலையை பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்களே தவிர அதற்காக எந்த ஒரு செயலும் செய்யலை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி நிறைய புத்தகங்களில் நீங்கள் இந்த எக்ஸாம்பிளை படிச்சிருப்பீங்க. இது எப்படிப்பட்டதுன்றதுக்கு நான் அடுத்து வரேன். ஆனால் இந்த நிகழ்வு நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லுது, அதுதான் பைஸ்டாண்டர் எஃபெக்ட். எப்போ மனிதர்கள் கூட்டமாக இருக்காங்களோ அப்போ அங்கே ஏதாவது ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அடுத்தவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்ம விடுவானா. எப்படி ஒரு பப்பில் பத்தி எறிகிறப்போ எல்லாரும் ஓடலைல்ல, அப்போ இது நார்மலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோமோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு அநீதி நடக்கிறப்போ மற்றவங்களாம் எதுவும் பண்ணல, அப்போ இது ஒரு ப்ராங்காக இருக்கலாம், இல்லைனா வேற யாராவது ஆல்ரெடி போலீஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, யாராவது ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணியிருப்பாங்க, நம்ம எதுக்கு பண்ணணும், யாராவது இதை பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி நம்ம நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இதுதான் பைஸ்டாண்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடந்திருக்கு. ஒரு ரூமில் ஒரு நபரை கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு ஒரு கொஷினரி கொடுத்து வேறு ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கொஷினரி அவங்க ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ரூமோட ஒரு மூலையில் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத ஒரு தியேட்டரில் சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய புகையை விடுறாங்க. அந்த ரூமில் ஒரே ஒரு ஆள் இருக்கிறப்போ புகை வந்த உடனே கால் பண்ணி, சார் நீங்கள் ஒரு புகை வருது, ஏதாவது பற்றி எதாவது பாருங்கள் அப்படின்னு சொன்னாராம். 2 பேர் இருக்கிறப்போ அது கிட்டத்தட்ட 38% தான் நடந்துதான். 2 பேரை வச்சு ஒரு 100 தடவை பண்ணால் 38 தடவை தான் அவங்க புகை வருதுன்னு சொல்கிறாங்க. மற்ற நேரத்தில் அவர் சொல்லுவார், இவர் சொல்லுவார்னு உட்காந்துருக்காங்க. அது 4 பேருக்கு மேலே போயிட்டுனா 10% தான் உண்மையாகவே புகை வரப்போ இங்கே ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாங்களாம். மற்ற நேரத்தில் அவங்க சொல்லலை, அப்போ இது உண்மையாக பிரச்சனையாக இருக்காது அப்படின்னு நார்மல்ஸியாக எடுத்துக்கிறாங்க. இல்லை சில சமயத்தில் அவங்க சொல்லிடுவாங்க, இவங்க சொல்லிடுவாங்க அப்படின்னு சும்மா இருக்காங்க. லைஃப்பில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம்,
ரோட்லேயோ எங்கேயோ ஏதாவது ஒரு நபரை பார்க்குறீங்க, அவர் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு அப்படின்னா அங்கே செயல்படக்கூடிய நபராக நீங்கள் இருங்க அப்படின்ற முடிவை நீங்கள் எடுத்தே ஆகணும். யாராவது பண்ணிடுவாங்க, யாராவது பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ரோட்டில் சும்மா நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கீங்க, யாரோ பைக்கில் வராங்க, டக்குன்னு கவுந்து கீழே விழுந்துடுறாங்க. அங்கே அவங்கள தூக்கி விடக்கூடிய முதல் நபராக நம்ம இருக்கணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. யாராவது கண்டிப்பாக தூக்கி விட்டுருவாங்க அப்படின்னு அதை பார்க்காத மாதிரி போகாதீங்க. ஏன்னா எல்லாரும் அப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அங்கே ஒரு உயிர் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இப்போ முதல்ல சொன்ன அந்த கிட்டி மாதிரி. ஸோ லைஃப்பில் என்றைக்குமே முடிவெடுக்கக்கூடிய நபராக நீங்கள் இருங்க. பட் இந்த கிட்டி ஜெனோவேஸோட கதையை பற்றி ஒன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா, உண்மையாகவே 37 பேரும் அதை வேடிக்கை மட்டும்தான் பார்த்தாங்களா அப்படின்றதுக்கான ஆதாரம் கிடையாது. அந்த 37 பேரில் சில பேர் உண்மையாகவே போலீஸ்க்கு கால் பண்ணாங்க, சில பேர் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த 37 பேரில் சில பேர் கீழே வந்து அந்த பொண்ணோட உயிர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணை தன்னோட மடியில் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியாது. அதனால் அந்த எங்கேயோ இருந்த அந்த 37 பேரை எதுவுமே செய்யலை அப்படின்னு நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனால் இந்த கதை நமக்கு சொல்லக்கூடிய அந்த விளைவுன்றது உண்மையாக இருக்குது. அது பைஸ்டாண்டர் எஃபெக்ட். உண்மையாகவே இதை பல இடத்துல நம்மளும் செஞ்சுருப்போம், நம்மளும் பார்த்துருப்போம். இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மெசேஜை சொல்லிவிட்டு, லைஃப்பில் எப்போவுமே முதல் அடி எடுத்து வைக்கக்கூடிய நபராக நீங்கள் இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறப்போ அந்த தைரியமிக்க மனிதராக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை இங்கே முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த புக் இதோட முடியல, இன்னும் பாதி புக் இருக்குது. நான் பாதியை தான் சொன்னேன். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு புக்கை பற்றி பேசுகிறப்போ அதை நான் 2 பார்ட்டாக போட வேண்டிய ஆனிச்சு. ஏன்னா வீடியோ பெருசானது. இந்த வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 20 தான் இருக்குது, இல்லை 25 தான் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறப்போ 10 பேசுகிறதுக்கே இவ்வளவு நேரம் எடுத்துக்கிச்சு. ஏன்னா இது ஒரு டாப்பிக்கும் ரொம்ப டீப்பாக உள்ளே போகிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பேசுகிறோம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி பற்றி பேசுகிறோம், அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது, எப்படி பயன்படுத்திக்கிறதுன்றதை பேசுகிறோம். அதனால கொஞ்சம் டைம் பெருசாக போகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 hour கிட்டையாவது இந்த வீடியோ வந்திருக்கும்னு நினச்சி நான் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நான் செகண்ட் பார்ட் போடுறேன். ஏன் இந்த கேள்வியை நான் திரும்ப கேட்குறேன்னா, ஏற்கனவே சொன்ன பல விஷயங்களை நான் திரும்ப சொல்கிறப்ப அது உங்களுக்கு ஆர்வத்தை தூண்டுதா, கேட்க தோணுதா, இல்லை தெரிஞ்சது தானேன்னு தோணுதா? ஏன்னா நான் இதை திரும்ப சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதை விட இதில் கொஞ்சம் டெப்த்தாக இருக்குது அப்படின்றதுனால தான். இல்லை எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, எக்ஸ்ட்ராவான ஒரு எவிடன்ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்டோ ஸ்டோரியோ எனக்கு வேணாம், எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, வேறு ஏதாவது புது டாபிக் சொல்லுங்கன்னு சொன்னால் நான் செகண்ட் பார்ட் அப்படியே விட்டுட்டு இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கணும் அப்படின்னா சூப்பர் நோவாவில் 75% டிஸ்கவுண்ட்டோட ஜாயின் பண்ணுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.